இந்த நிமிஷம் இந்த பயணம் நான் எதிர்பார்த்ததும் இல்ல, பிளான் பண்ணதும் இல்ல. என் டெஸ்டினேஷனை டிசைட் பண்ணிருக்க. லைஃப்ல நான் போக மாட்டேன்னு நினைச்ச இடத்துக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். எங்க போறேன், எதுக்கு போறேங்கிறத சொல்லணும்னா முதல்ல என் பயணம் எங்க ஆரம்பிச்சதுங்கிறத சொல்லணும். ரகுதேவ்புரம் என் ஊரு. ரசாயன உரம் இல்லாம பயிர்களை வளர்க்கறது, லாபத்தை எதிர்பார்க்காம வாழ்றது, இதுதான் இந்த குடும்பம் பல வருஷமா செய்யற சேவை. புவனேஸ்வரி, தம்பி சாப்பிட்டானா? சாப்பிட்டாங்க. கோட்டையா, இங்க கூட நான் வைக்கிறேன். இப்படியா வைக்கிறது? இன்னும் கொஞ்சம் வைக்கவா? போதுமா, போதும். தேங்க்யூ சித்தப்பா. நான் என் அண்ணி, என் சித்தப்பா, அண்ணனுக்கு துணையா இருந்தோம். எந்த ஊரா இருந்தாலும் நல்லவன் இருக்கிற இடத்துல கெட்டவனும் இருப்பான். என் ஊர்ல அந்த கெட்டவன் பேரு பெருமாள் ரங்கன். எதிரில ஹோட்டல் வச்சிருந்தவன். ராஜாராம், என்னையா நடக்குதுங்க? நாங்க லட்சமா போட்டு ஹோட்டல நடத்தினா நீ பிச்சைக்காரங்களுக்கு போடுற மாதிரி 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு சோத்த போட்டுட்டு இருக்க. என்னையா பிரைஸ் இது? என்ன ரேட் இது? பெருமாள் ரங்கன், நீ ரேட்டை ஏத்துற வரைக்கும் பெருமாள் ரங்கன், இந்த லைசன்ஸ் உன்கிட்ட இருக்காது. ஹோட்டலையும் நீ நடத்த முடியாது. உங்களை நம்பிதான் சார் இருக்கோம். வரோம் சார். வாங்க வாங்க சித்தப்பா. வரங்கய்யா. ராஜாராம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கானா? இதோ மிக்சர் போட்டலாமா ஆயிடுச்சு. அட, மதிப்பிற்குரிய இன்ஸ்பெக்டர் ஐயாவுக்கு ராஜாராம் மதியம் 2 மணிக்கு நான் ஆர்கானிக் உணவை தரும்போது அதை வந்து தடுத்தார்கள். சீக்கிரம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுங்க. எல்லாரும் வர நேரமாச்சு. ராஜாராம் சார். என்ன சிங்காரம்? உங்க தம்பிய எஸ்ஐ கூட்டு வர சொன்னாரு. திரும்ப என்ன பண்ணா? ராத்திரி பெருமாள் ரங்கனோட இடத்த கொளுத்திருக்கான். கொளுத்திட்டானா? நான் கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. சரிங்க. நல்லா இருக்கு. என்ன வாடா. அண்ணா வேணாண்ண, அண்ணா வேண்டாண்ண. பெருமாள் ரங்கன் பண்ண தப்பதான் நீயும் பண்ணிருக்க. அண்ணா, நம்ம லைசன்ஸ் நான் எடுத்துட்டு வந்ததுல என்னென்ன தப்பு இருக்கு? அதை தட்டி கேட்க ஆளுங்க இருக்காங்க. போலீஸ் இருக்கு, கோர்ட் இருக்கு. இருக்கு. அந்த போலீஸ் பெருமாள் ரங்கனுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கு. இருந்தா கோர்ட்டுக்கு போவோம். அதை விட்டுட்டு பழிக்க பழின்னு அலைஞ்சனா அதோட பாதிப்பு நமக்கு ஒரு நாள் வரும். இதோட நிறுத்தணும்னா நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் சட்ட பிரகாரம் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அப்ப முதல்ல அவனுக்கு தண்டனை கொடுக்கட்டும். என்னடா வார்த்தைக்கு வார்த்தை எதிர்ப்பேச்சு பேசுற? விக்கி, உன் வயசுக்கு தகுந்த மாதிரி முதல்ல பேச கத்துக்க. எதையாவது சாதிக்கணும்னா கவனம் பாதையில இருக்கணும், வாக்குல சுத்தம் இருக்கணும், நடத்தையில கௌரவம் இருக்கணும். அது இல்லனா நீ வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது. இதெல்லாம் நீங்க கடைபிடிக்கிறீங்கல்ல, நீங்க என்னத்த சாதிச்சீங்க? என்னால சாதிக்க முடியும்னா இது வரைக்கும் என்ன சாதிச்ச? அடித்தட்டையும் சண்டையும் தான். நீ இப்படிலாம் இருந்தா திருந்தவே மாட்டேன். நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரு தடவை தண்டனை அனுபவிச்சாத நீ திருந்துவ. அண்ணா, நான் சாதிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன். விக்கி, டேய் நில்றா. விக்கி, போனோமா, விக்கி தம்பி ஓடி போயிட்டாமா. ஊரை விட்டு நான் கல்கத்தாவுக்கு போனேன். எப்படியாவது வாழணுங்கிற தைரியம் இருந்தது. ஆனா பணம் இல்ல. लो आपका ढोकला। ओके ओके। और एक लाओ अमन। ए आगे तुम लोग आओ आओ चाचा இந்த பசங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடு. ठीक है भाई। अंजी ए चाचा उसको भी खाने के लिए बोलो। ए छोटू
आजा आजा காலோ பேட்டா. என்கிட்ட பணம் இல்ல. முதல்ல சாப்பிடு, அப்புறம் ஏதாவது வேலை செஞ்சுக்கலாம். வேலை இருந்தா சொல்லுங்க, செஞ்சுட்டு சாப்பிடுறேன். முதல்ல சாப்பிடுறதுக்கும் அப்புறம் சாப்பிடுறதுக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல சாப்பிட்டா அது பிச்சை, வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டா அது என் ஊதியம். பிச்சை எடுத்து சாப்பிடுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நல்ல அருமையா சொன்ன தம்பி, தமிழ்காரங்கிறத நிரூபிச்சுட்ட. என் கீழே வேலை பாக்குறியா? நான் செய்யறேன், ஆனா உங்க கீழே இல்ல, உங்க கூட சேர்ந்து. அசத்திட்டடா. எனக்கு ஒன்ன மாதிரி ஆள் தான் வேணும். பாப்பா வா. मुझे को मिल गया मेरे नया बेटा. அப்ப கல்கட்டா முகர்ஜிங்கிற ஒரு டானோட பிடியில இருந்தது. முகர்ஜியை எதிர்த்த ஒரு கான்ட்ராக்ட் பிட்டிங்காக குப்தா 2 கோடி ரூபாயோட கிளம்பினாரு. பிட்டிங்க்கு போக விடாம தடுக்க முகர்ஜியோட ஆளுங்க குறுக்க வந்தாங்க. எவனாவது முன்னாடி வந்தீங்க அவன் உயிரை எடுத்துருவேன். छोटू छोटू बेटा டெண்டர் உங்களுக்கு கிடைக்கணும்னா 5 நிமிஷத்துல பணத்தை கட்டி ஆகணும். ஏ குப்தா, இன்னும் நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கியா உன் ஆள் பணத்தோட வருவான்னு? இந்நேரம் அவன் எங்கேயாவது பணத்தோட ஓடி இருப்பான், அப்படி இல்லனா செத்து இருப்பான். உன்கிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லி இருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் இந்த போர்ட் ஏரியாவுல என் பிசினஸ் சாம்ராஜ்யத்துல எவனும் குறுக்க வர முடியாதுன்னு. आ गया मेरा बेटा. ரெண்டு கோடி. क्या बोला? இவன் வரமாட்டான்னு சொன்னல, வந்துட்டான் பாரு. मेरा यंग पार्टनर, मेरा शेर. ஞாபகம் வச்சுக்கோ, இன்னைக்கு இவன் அடிச்ச அடிதான் உன் சாம்ராஜ்யத்துக்கான முதல் அடி. चलो बेटा. दादा छोड़ना मत. चुप, बच्चा है वो. नहीं छोड़ो. பகைவரை வதைக்கவே எழுநீயே, அடிகளே இடிகளாய் விளையாடும் நீ வந்துவிட்டா, வெற்றிகளே உனை சூழும், நீ பம்புகளை வெட்டிடுவாய் பகைவோடும். யுத்தம் என்று வந்து விட்டால் சிங்கம் நீயடா, சொன்ன வார்த்தை காத்து நிற்கும் தங்கம் நீயடா. உன்னை வெல்ல ஊருக்குள்ள இல்லை ஆளுடா, வெற்றி மாலை நாளும் வந்து உன்னை சேருவே. இது ராமர் வானமடா, பகை தீர்த்து ஆளுமடா. भाई
அந்த விக்கி பையன் நம்ம போர்ட் ஏரியால இருக்கிற எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் எல்லா கான்ட்ராக்டையும் தட்டி பறிச்சுட்டான். சின்ன வயசுலயே அவனை விட்டு வைக்காதீங்க, போட்டு தள்ளிடுங்கன்னு பகுத் பார் போலா. மேரா பாத் சுனா நை. அவன் என்ன புடிங்கிட போறான்னு சும்மா இருந்தீங்க. கடைசியா குப்தாவை பிடிச்சு வச்சு என்ன ஜெயிக்க முயற்சி பண்ணா முகர்ஜியோட பையன். இப்ப வந்துதாடா உனக்கு நம்பிக்கை. இத்தனை வருஷமா அந்த விக்கி இருக்கான்ற நம்பிக்கையில இவன் நம்மளோட எல்லாரோட பிசினஸ்லயும் தேவையில்லாம தலையிட்டுகிட்டு இருந்தான். ஏய், இப்ப உன்னை எவன்டா காப்பாத்த? मर गया साला। खेल खत्म, दुकान बंद मुखर्जी. याद है नाम है विक्की. சொன்னல்ல அவ வந்த அவங்க ஆட்டம் முடிஞ்சிரும்னு. உன்னோட ஆட்டோ பயோகிராஃபில லாஸ்ட் சாப்டர் பினிஷ். நான் எதுவும் சாதிக்க மாட்டேன்னு சொன்ன அண்ணன் வார்த்தைக்கு எதிரா பணம், புகழ், வசதி எல்லாத்தையும் சம்பாதிச்சேன். அந்த நேரத்துல எனக்கு திரும்பவும் அன்பை ஞாபகப்படுத்தினது பைரவி. மட்டும் சொல்லுங்க, நாளைக்கு மார்னிங் நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். வீடுங்கிறது செங்கலை வச்சு கட்டுறதுல தம்பி, மனுஷங்க நிறைஞ்சிருக்கணும். கையில பணம் இருந்தா பணக்காரன் ஆயிடலாம். அதே குடும்பம் இருந்தா பலம் நம்ம கிட்ட இருக்கும். இந்த காலத்துல கூட்டு குடும்பமா யார் சார் வாழறாங்க? மேரேஜ் ஆன உடனே செப்பரேட்டா போயிடுறாங்க. தப்பு. பெரிய சுரங்கமே இருந்தாலும் வயிறார சாப்பிட முடியாதவங்க, பணம் வசதி இருந்தும் கண்ணை மூடினா தூங்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவங்க வெற்றிய சந்தோஷமா கொண்டாடவோ துக்கத்துல பங்கெடுத்துக்கவோ குடும்பம் இல்லாததுதான். சோ குடும்பம் இல்லாததுனால எவ்வளவு கோடி இருந்தாலும் நீ ஒரு ஏழைதான். உன்னை சுத்தி எவ்வளவோ வேலையாட்கள் இருந்தாலும் நீ ஒரு அனாதைதான். என் பொண்ண உன்ன மாதிரி ஒரு அனாதைக்கு கட்டி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் அனாதை இல்ல, எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. அப்படியா?
குடும்பம் இருந்தும் ஏன் யாருமே இல்லைன்னு சொன்ன? சின்ன வயசுலயே சண்டை போட்டுக்கிட்ட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். எந்த குடும்பத்துல சண்டை இல்ல, எங்க குடும்பத்துல தான் சண்டை போட்டுக்குவோம். அடுத்த நிமிஷமே ஒண்ணு சேர்ந்துருவோம். அதுக்கு பேர் தான் குடும்பம் தம்பி. பார் தம்பி, ரத்த சம்பந்தம் பிரியுமே தவிர விட்டு போகாது. என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா உன் வீட்டாளுங்களோட நான் பேசணும். போயிட்டு வா. 14 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பயணம் என் அண்ணா அண்ணிய சந்திக்கதான். இவ்வளவு நாளா எங்களை பார்க்க ஏன் வரலன்னு அண்ணன் கேட்டா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அநியாயம் பண்ணவன அடிச்சதே தப்புன்னு சொல்ற என் அண்ணன் கிட்ட நான் கொல்கத்தால என்ன பண்றேங்கிறத எப்படி சொல்ல முடியும்? புள்ள தப்பு பண்ணா அப்பா அம்மா மன்னிப்பாங்கன்ற நம்பிக்கையோட போறேன். எல்லாருமே நல்லா இருக்காங்க. பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் என்னோட உயிர் திரும்ப வந்துருக்கு சித்தப்பா. உனக்காக அந்த கடவுள் கிட்ட நான் வேண்டாத நாளே இல்லடா. அம்மா ஜனனி, என்னடா பாக்குற? உன் சித்தப்பாடா. உங்க சின்ன வயசு போட்டோ பாத்திருக்கேன் சித்தப்பா. ஆனா இப்ப நீங்க ரொம்ப மாறி போயிட்டீங்க. நீ குழந்தையா இருந்தப்ப எப்படி இருந்தியோ அப்படியேதான் இருக்க. என்ன புவி, நம்ம விக்கி வந்திருக்கான் பாத்துட்டு நிக்கிற? வந்தா ஆரத்தி எடுக்கணுமா, திருஷ்டி சுத்தணுமா? அதில்ல புவி, நான் பேசுறேன் இருங்க. நல்லா இருக்கீங்களா அண்ணி? நீ இப்படி கூப்பிடுறத கேட்டு 14 வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷங்களா என் கண்கள் உன்னை எதிர்பார்க்காத நாளே இல்ல. ஒவ்வொரு நாளும் உனக்கு பிடிச்ச சமையலை என் கையால செஞ்சு வச்சா ஒரு நாளாவது நீ சாப்பிட வந்தியா? இதுவே உன் அம்மாவா இருந்திருந்தா அவங்கள விட்டுட்டு நீ ஓடி போயிருப்பியா? இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது போன் பண்ணிருப்பியா? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறது மறந்து போயிட்டியா? இல்ல நாங்கெல்லாம் செத்து போயிட்டோம்னு நினைச்சிட்டியா? என்ன போனாமா, நேத்து வரைக்கும் சின்ன தம்பி வரலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த, இப்ப அவன் வந்ததை அவனை திட்டுற? பரவாயில்ல விடுங்க சித்தப்பா.
அம்மா இருந்திருந்தா 4 அறை விட்டு பேசியிருப்பாங்க. என் அண்ணியா இருக்கிறதுனால என்ன வார்த்தையால அடிக்கிறாங்க. எதுக்குடா எங்களை விட்டுட்டு போன? அந்த வயசுல எனக்கு தெரியல அண்ணி. நான் நினைச்சதை சாதிச்சுட்டு இங்க திரும்பி வந்துடலான்னு இருந்தேன். ஆனா எனக்கே தெரியாம இத்தனை வருஷங்கள் ஓடிருச்சு. இனிமே உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். சித்தப்பா, விக்கிய மாடி கூட்டிட்டு போய் அவன் ரூம காட்டுங்க. சின்ன தம்பி, பெரிய தம்பி உனக்காக கட்டி வச்ச ரூமு. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இங்க வந்துருவான், உன்னையே நினைச்சுக்கிட்டு இருப்பான். சின்ன தம்பி, இத்தனை வருஷம் கழிச்சு உன் அண்ணன் முகத்துல இன்னைக்கு தாண்டா நான் சந்தோஷத்தையே பாக்குறேன். அந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்டா, அதான் எனக்கு வேணும். சாரிகம பதனி கரிசா சூப்பர் சனிதப்பா அப்பா கரிசா நயனம் ஸ்ருதி கச நிசசரி சனிதப்பா மகரி சரி சரி ச அப்பா குருவே காலையிலயே உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? காலையில இளநீ சாப்பிட்டா குடல் வெந்து போகாம நல்ல வேலை செய்யணும் டாக்டர் சொன்னாரு. சாவித்ரி சார், எங்க 2 பசங்களும் நல்லா அவனுங்க பாடுறாங்க. பாடுறானுங்களா, வெடிச்சு புடைக்கிறானுங்க. புருஷ், என்ன வார்த்தை இதெல்லாம்? வெடிக்கிறது புடைக்கிறதுன்னு. இவனை எம்.எஸ். சுப்புலட்சுமி ஆக்கி காட்டுறேன், இவளை மைக்கேல் ஜாக்சன் ஆக்கி காட்டுறேன். அதெல்லாம் அப்புறம் முதல்ல இவங்களுக்கு ஃபீஸ் கேளுங்க. ஷேடா, டியூஷன் நடத்த அவங்க வீட்ல இடம் கொடுத்திருக்காங்க. ஃபீஸ் எதுக்குடா? 2 பேருக்கும் ஃப்ரீமா? சனிதப மகரி சரி சனிதப. யாராவது போயிட்டாங்களா? எதுக்கு இந்த ஒப்பாரி? என் சங்கீதம் ஒப்பாரியா? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? சின்ன தம்பி, நம்ம மூட்டு பிள்ளைங்களுக்கு சங்கீதம் கத்து கொடுக்குறாரு இவரு. பேரு சாவித்திரி. சாவித்திரியா? இது என்ன பேரு? ஏன் ரஜினி காலின்னு பேர் வச்சுக்கலையா? விஜய் பகவதின் பேர் வச்சுக்கலையா? இது பேர் இல்ல, ஃபயர். இது யாரு? என் குரு ஸ்கிரீன் பிரசன்டேஷன்ல ஜொலிக்க நிறைய பேர்களை ட்ரை பண்ணாரு. ஆம்பளை பேரு சூட் ஆகாததால அவரு பொம்பளை பேரு வச்சுக்கிட்டாரு, சாவித்ரின்னு. சூட் ஆகாம போச்சா இல்ல செட் ஆகாம போச்சா? அது என் குருவோட பர்சனல். அது வரையா? பரவாயில்ல விடுடா. அது சரி, நீங்க யாரு? ராஜாராம் இருக்காருல்ல, அவரோட தம்பி. பேரு விக்கி, கல்கத்தால இருந்து வந்திருக்காரு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஜூஸ் எடுத்து வந்துடுறேன். சித்தப்பா, 2 கிளாஸ் வேணா, 1.5 கிளாஸ் போதும். ஏன்னா இங்க ஆஃப் தான் இருக்கு. சரி மிஸ்டர், உங்களுக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல. என்ன சாவித்திரி, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் அவர் லுக்கு உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போல இருக்கு. கண்ணுலயே ஆள முழுங்குற. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு போங்க. சில பேர்லாம் பாக்கும்போது என்னோட நவ நாடிகளும் நாடாவ அவுத்து விட்ட மாதிரி நாட்டியம் ஆடும். குருவோட கண்ணுல பட்டுட்டா யாரா இருந்தாலும் அப்படியே அமுக்கிடுவாரு. சரி, ஃப்ளூட் வாசிப்பீங்களா? டபலா வாசிக்க தெரியும். வாசிச்சான்னு வச்சுக்க பொழுத்துரும். எவ்வளவு வெரைட்டிஸ் பாத்து இவ்வளவு நாள் ஆச்சு. எப்பவாவது உன் தம்பிக்காக இப்படி பண்ணிருக்கியா? மாட்டியே. விக்கி, நீ கொல்கத்தால என்ன வேலை பாக்குற? அது நான் கொல்கத்தா போனதும் ஒரு பிசினஸ் மேன் கிட்ட ஜாயின் ஆயிட்டேன். பிசினஸா? என்ன பிசினஸ்? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி. அப்படின்னா ஏத்துறது இறக்குறது. மனுஷங்களா? இல்ல, பொருளுங்கள. நீ சொல்றது புரியலையேப்பா. அது ஒண்ணு லட்சத்தப்பா. வெளியே உள்ள கம்பெனி எக்ஸ்போர்ட் பண்ணி பொருட்களை இங்க அனுப்புவாங்க. அதை ரிசீவ் பண்ணி ஜாக்கிரதையா நாங்க பாத்துக்கணும். திரும்பவும் அதை ரிட்டர்ன் பேக் பண்ணி ஜாக்கிரதையா அனுப்பி வைக்கணும். அவ்வளவுதான். தேவையில்லாத வம்புக்கெல்லாம் போறது இல்லையே. நான் எதுக்கு சண்டைக்கு போறேன்னு? எவனாவது என் வம்புக்கு வந்தாங்கன்னா வெளியில சாய்ராம், உள்ள ராம் ராம்னு சொல்லிப்பேன். இந்த வேலை செய்யறதுக்கு உனக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க? ஒரு 75,000 வருது. அவ்வளவுதானா? எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது இங்க முக்கியம் இல்ல. மாரல்ஸ் பிரின்சிபல்ஸோட நம்ம வாழ்றோமாங்கிறது தான் முக்கியம். இன்டர்வியூ பண்ணது போதும், முதல்ல சாப்பிடுங்க. லேட்டானா எல்லாம் ஆறி போயிடும். எனக்கு போதுமா? மீன் குழம்பு நல்லா இருக்கா? இத சாப்பிடும்போது சின்ன வயசு ஞாபகங்கள் திரும்ப வருதா நீ? இதெல்லாம் உன் அண்ணி சமைக்கிற ஸ்பெஷல் சமையல்டா. வெளியே எங்கேயும் கிடைக்காது. அண்ணியோட சமையல் நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கிட கூடாது. ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டுருவோம். என்னது யூடியூப்ல போடுறதா? ஜொமேட்டோ இல்ல ஸ்விக்கில போடணும். யூடியூப்ல போட்டா என்ன கிடைக்க போகுதா? இருக்கு. யூடியூப்ல போட்டா என்ன வருமா?
மணி, நேம், ஃபேம், சமையல் தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, கத்துக்கிறவங்க, கத்துக்காதவங்க, உலக மக்கள் எல்லாரும் பாப்பாங்க. அண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார் ஆயிடுவாங்க. அப்பா எனக்கு ஸ்டார் எல்லாம் வேண்டாம். என் வீட்டுக்காரர் பின்னாடி நிக்கிறேன், அது போதும் எனக்கு. எப்பவும் அண்ணன் பின்னாடியே நின்னா போதாது. ஒரு தடவை அண்ணன் பக்கத்துல நின்னு பாருங்க, அப்பதான் வெளியே எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஃபுட் சம்பந்தமா நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்ரா. இந்த என்கரேஜ்மெண்ட் போதும். நாளைக்கே ஆளுங்களை வர சொல்லி வீடியோ எடுக்க சொல்லிடுறேன். விக்கி, அண்ணி நீங்க எதுவும் பேசாதீங்க, எல்லாம் பிக்ஸ் ஆயிடுச்சு, விடுங்க. முதல்ல சாப்பிடுவோம். சாப்பிடுங்க, பசிக்குது. என்ன? ஆமா பாஸ், எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியாது. நீங்க இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு காலிகேட்ட அட்டாக் பண்ணிருக்கான்பா. நம்ம ஆளுங்களும் கவுண்டர் அட்டாக் பண்ணி பெரிய சேதம் இல்லாம தப்பிச்சிட்டாங்க. பாஸ், அவன் உங்களை பத்தி என்கொயரி பண்றான். எங்கயாவது சென்னைக்கு வந்துருவானு டென்ஷனா இருக்கு. டேய், அவனுக்கு இங்க வந்துட்டானுங்க, எனக்கு லைஃப் லாங் ஃபேமிலியே இருக்காது. தெரியும் பாஸ், அதனாலதான் ஜாக்கிரதையா இருங்க. எஸ் பாஸ். இத பாரு, நான் எங்க ஊர்ல இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. பைரபை நாளைக்கு இங்க வர சொல்லிருக்கேன். அவ கூட நீங்களும் கிளம்பி வந்துருங்க. அது வரைக்கும் குப்தா அண்ணன் எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லுங்க. ஓகே பாஸ். விக்கி, என்னன்னு இன்னும் தூங்கலையா? இல்லடா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் போல தோணுச்சு. எப்ப உன்னை பார்த்தனோ மனசுல இத்தனை வருஷமா இருந்த பாரம் இறங்கிருச்சுடா. அன்னைக்கு உன்னை திட்டினதுக்கு என் மேல ஏதாவது கோவம் இருந்தா என்ன மன்னிச்சிடுறா. என்னன்னு பேசுறீங்க? பயமா இருந்துச்சுடா. அந்த கோவத்துல நீ என்ன பண்ணிருப்பியோ, உனக்கு என்ன இருக்குமோன்னு. சின்ன வயசுல உனக்குள்ள இருந்த கோவத்தை எல்லாம் விரட்டி புது மனுஷனா மாதிரி வந்திருக்கனா, இதை விட எனக்கு வர சந்தோஷமே இல்லடா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா. நீங்க ஆரம்பிச்ச ஒரு அரவளம் ஹோட்டல் இப்ப சைனா ஹோட்டல்ஸா மாறி இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு அவார்டு கூட கொடுத்திருக்காங்களா? நேஷனல் இன்டர்நேஷனல் ஃபுட் பிசினஸ் செய்யணும்னா நீங்க தான் லைசன்ஸ் தரணுமா? ஜனனி உங்களை பத்தி நிறைய சொன்னானா? வேற என்ன சொன்னா? எல்லாத்தையும் சொன்னா. வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? ஒன்னும் இல்ல. இல்ல, ரொம்ப டயர்டா இருப்ப. குட் நைட், தூங்க. சரிண்ணா. என் ஃபுட் ப்ராடக்ட் லைசன்ஸ்க்கு தேவையான கையெழுத்தை நீ இன்னும் போடலையா? மாட்டேன். ஓகே சார். உன் ப்ராடக்ட்ஸ்ல கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கு. எக்ஸ்போர்ட் மட்டும் இல்ல, இந்தியாவிலே நீ அதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாதுன்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் விற்பனை பண்றது ஒரு பிசினஸ், சோஷியல் சர்வீஸ் இல்ல. நான் உன்னை சோஷியல் சர்வீஸ் பண்ண சொல்லல. எந்த பிசினஸா இருந்தாலும் அந்த செய்யறவனுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணுங்கிறதா என் விருப்பம். அரவளம் ஹோட்டல் பிசினஸ் நடத்திட்டு இருக்கல, நடத்திக்க, நாங்க தடுக்க மாட்டோம். ஏதோ இந்த ஆர்கானிக் பயிர், ஆர்கானிக் ஃபுட்ஸ்னு பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா இதோ இந்த கவர்மெண்ட் உத்தியோகம் அவார்டுன்னு தான் வாழ்க்கையில கிடைக்கும். வியாபாரத்துல ஒரு பைசா கூட கிடைக்காது. இந்த நாட்டுல இருக்கிற 140 கோடி மக்களோட ஆரோக்கியம் நான் போடுற ஒரு கையெழுத்துல இருக்கு. எங்க ஆர்கனைசேஷன் முத்திரையை பார்த்து இதை சாப்பிட்டா அவங்களுக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கையில அவங்க சாப்பிடுறாங்க. அந்த நம்பிக்கைய ஓம் பிசினஸ்க்காக நான் இழக்க விரும்பல. ராங் சைடுல மோதிக்கிட்டு இருக்கிற ராஜாராம், நான் என் ஆட்டத்தை ஆரம்பிச்சா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். நான் ரெடி. என் பிரமிசஸ்ல என்னைக்குமே தப்பான ஆளுங்களுக்கு இடம் கிடையாது. கெட் அவுட். I will see you random. என்னங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? புவனேஸ்வரி, இங்க நடக்கிற எந்த விஷயமும் தம்பிக்கு தெரியக்கூடாது. என்னால மறுபடியும் அவனை பிரிய முடியாது. சித்தப்பா கிட்டேயும் சொல்லிட்டு.
சூப்பரா இருக்கு. லக்கேஜ்ல எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்துக்கிட்டோம். பணத்தை அவங்க கிட்ட வாங்கிக்கங்க. யாரு ஏதாவது பெயிண்டிங் பாத்தியா? அது ரெட் கலர் பெயிண்டிங் இல்ல, பெட்ஷீட். அப்படியே இதுல டைரக்டர். ஏய், ஹலோ, யார் நீங்க? டைரக்டா வீட்டுக்குள்ள போறீங்க? ஹலோ புருஷோத்தமன் சார், ஹவ் ஆர் யூ? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? சார், உங்க முகத்துல உத்தம புருஷன் எழுதி அதான் அப்படி கூப்பிட்டோம். நீங்க உத்தம புருஷன் இல்லையா? ஆம்பளை தானே? இல்ல ஆம்பளை இல்லையா? சிவனுங்களே, டாடி ராத்திரி என் ரூம்ல என் கூட தானே படுத்துட்டு இருந்தேன். காலையில எப்படி உன் ரூம்ல படுத்துட்டு இருந்த? அது உங்க அம்மாவுக்கு தலைவலின்னு சொன்னால அமிர்தாஞ்சலம் தேய்க்க போனேன். இப்ப விளையாட போ போ போ. வாவ், ஆம்பளை தான். ஆமா, இந்த பாப்பா யாரு? எங்க பாப்பா? உங்க பாப்பா? எஸ். எங்கயோ என்னமோ இடிக்குதே. என்ன புரோகிதமா என்ற எங்க கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கிற? குருமூர்த்தி ஐயா, வணக்கம். அடக்கோக்கமாக்கா என்ற பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? பேர் மட்டும் இல்ல, உங்களை பத்தி எல்லாம் தெரியும். உங்க கால் அடிபடுது, இப்ப எப்படி இருக்கு? அது எப்பவும் சரியாயிடுச்சு. அப்படியா? கலந்து விட்டுட்டு உண்மையாச்சுல. சித்தப்பா, சித்தப்பா, அண்ணியோட சமையல் ப்ரோகிராம் ஷூட் பண்றதுக்காக கொல்கத்தால இருந்து வர வச்சிருக்கேன். அப்படியா? சொல்ல வேண்டியதானே. போங்க உள்ள போங்க போங்க. டிஃபன் ரெடி பண்ணிடு. அண்ணா, இவ பேர் பைரவி, யூடியூப்ல ஃபேமஸ் செலிபிரிட்டி. அண்ணியோட சமையல் ப்ரோகிராம் ஷூட் பண்றதுக்காக கூப்பிட்டிருக்கேன். இவரு டைரக்டர், இவரு கேமராமேன். கேமராமேன் டைரக்ட் கேமராமேன் கேமராமேன் டைரக்டர் கேமரா இவரு டைரக்டர், நான் கேமராமேன் சார். ஓ, அதோட என் ஃப்ரெண்ட் சச்சு விச்சு. பாஸ், என்னடா விக்கி, நீ ஃப்ரெண்ட்ன்றவங்க பாஸ்ங்கறாங்க? அது பாஸ் இல்ல சார், பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் சார். இதுல எடுக்கறோம்ல. சரி சரி, சமையல் ப்ரோகிராம் மட்டும் நல்லா இருக்கணும். என் மனைவி செய்யறத அப்படியே ஷூட் பண்ணி உலகத்துக்கு காட்டணும். ஓகே, உனக்கு என்ன வேணுமோ கூச்சப்படாம கேளுமா. எனக்கு உங்க தம்பி வேணும். அது வீடியோ ஷூட் பண்ணும்போது யாராவது லோக்கல் ஆள் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் தான். பாப்பா, நான் உன் அசிஸ்டண்டா வந்துடுவா. லெட் மீ நோ வேர் ஷுட் ஐ ஸ்டே. என்னது? வீட்ல எங்க தங்கணும்னு கேக்குறாங்க. ஓ, ஜனனி அம்மா, பைரவி ரூமுக்கு சரி, கம் வித் மீ. ஓகே, போ போ. தேங்க்யூ சார். சரிடா, முதல்ல ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகுங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. இந்த வீடியோ ஷூட்டிங் லொகேஷன் மாதிரி இருக்கு, சூப்பர். உங்க ரூம் மேலடா. டேய், இங்கதான் நம்ம இருக்க போறோம். டேய், நம்ம ரூம் மேலயா? நான் அர்ஜென்ட்டா வாஷ்ரூம் போணும். முதல்ல நான் தான். சரிங்க. எதுக்குடா என்ன புடிச்சு தள்ளி விட்ட? அர்ஜென்ட்டா வாஷ்ரூம் போகணும்னு உங்ககிட்ட சொன்னல. ஐயோ பாஸ், பாத்துட்டேன் என்னன்னு என்ன பார்த்த? என்ன பார்த்த? நான் பாத்துட்டேன். என்ன பார்த்த? அது உள்ள அதுல எதுவும் இல்லன்னு சொல்றேன்ல. மறைக்கிறீங்க. சொன்னா கேட்க மாட்டேன். அது என்னன்னு காட்டுங்க. இதுல நீங்க பாக்குறதுக்கு எதுவும் இல்லைங்க. இது வயலின். வயலின் அப்ப எடுத்து காட்டுங்க. டேய் கில்லி, இது பிரெஞ்சு வயலின், சிசிலியோட ஸ்பெஷல் எடிஷன். வெரி காஸ்ட்லி. அந்த இடத்துல எல்லாம் திறந்து காட்டக்கூடாது. குரு, சிசிலியன் வெர்ஷன், பிரெஞ்சு வயலின். சின்ன வயசுல இருந்து எங்க ஊருக்கு வாசிக்கணும்னு ஆசை. கொஞ்சம் கொடுத்தா. உன் சின்ன வயசுலயே உன் குருவுக்கா? அவரு சின்ன வயசுல. நீங்க வாசிப்பீங்களா? வாசிப்பேன் குரு. இருடா, அவசரப்படாத. எனக்காக வாசிக்கிறீங்களா? இப்பதானே வந்திருக்கோம், ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து வாசிப்பேன். ஏயா, ஒரு தடவை அந்த வயலினை காமிச்சாதான் என்ன? அதுக்குள்ள நான் பாமா இருக்கே. கன் இருக்கு. கண்ணா? Your sense of humor is very vibrating. சீக்கிரமா போயிட்டு ரெடி ஆயிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். அவனுக்கு எங்க வைப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கடா. நல்ல வேலை போயிட்டான். விட்டுருந்தா நீங்க கரெக்டா குறுக்க வந்துருவீங்க. உங்களை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். இருக்கணும். போ போ. அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னது? ஆமா, அந்த மாதிரி. அதனால காஞ்சனா படம் பாத்தீங்களா? அங்க ஒண்ணுமே இல்ல. இல்லையா? ஆள முடியா? ஓடுங்க பாஸ், நாங்க கரெக்ட் டைம்க்கு வந்து. கன் இருக்கு. இவன் தான் பாஸ். நான் தான் பாஸ். மரியாதையா உண்மையா சொல்லுங்க, இல்ல பல்ல உடைச்சிருவேன். 2 பேரும் தான் கொண்டு வந்தோம். எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? நீங்க சென்னையில இருக்கிறது அந்த முகர்ஜிக்கு தெரிஞ்சு உங்களை அட்டாக் பண்ண வந்துருவானோன்னு சேஃப்டி கொண்டு வந்தோம் பாஸ். சரி, இந்த கண்ணியை அண்ணன்கள்ல படாம பாத்துக்கங்க. அவர் பாத்துட்டாரு, என் கல்யாணம் உங்க உயிர் மொத்தமும் காலி. ஓகே பாஸ். இன்னொரு விஷயம், நான் என் அண்ணன் கிட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல மேனேஜரா இருக்கேன்னு சொல்லிருக்கேன். நீங்களும் அதுலயே பிக்ஸ் ஆகுங்க. எஸ் பாஸ். கெட்டப் எப்படி இருக்கு? சூப்பர். நல்லா சூப்பரா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஐயோ, எல்லாம் பைரவி செலக்ட் பண்ணதுதான். பாத்தீங்களா நீ பைரவி எவ்வளவு அறிவாளின்னு? அவ ரொம்ப இன்டெலிஜென்ட், டேலண்டட். யார் அவளை கட்டிக்க போறானோ அவ ரொம்ப லக்கி. பஜனைக்கு வந்தீங்களா? ஷூட் பண்ண வந்தீங்களா?
ஒழுங்கா ஷூட் பண்ணுங்கடா. சார் will you please keep quiet? மூடிக்கிட்டு இருங்கன்னு இங்கிலீஷ்ல சொல்லுது. என்கிட்ட மட்டும் எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுறா? அக்கா அது கேமரா, அத பார்த்து நீங்க சமையல் செய்யணும். அப்ப இது தேஞ்சு போயிடுச்சுன்னா? அம்மாக்கு ஷூட்டிங் புதுசு இல்ல, அத சாப்பிட்டா தானே. இதெல்லாம் டைமிங் காமெடி அண்ணி, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. அவ ரொம்ப வேடிக்கையானவ. எல்லாருக்கும் இவங்கள பிடிக்கும். யாரு கட்டிக்க போறானோ அவ ரொம்ப லக்கி. இதுக்கு கூடவா? ஆக்ஷன் கேமரா. இப்ப எங்க அக்கா செய்ய போற ஒரு ஸ்பெஷல் குழம்பு பத்தி அவங்களே சொல்லுவாங்க. இன்னைக்கு நாம செய்ய போறது வெண்டைக்காய் மீன் குழம்பு. கருவேப்பிலை வெங்காயத்தை போட்டுட்டு மஞ்சள் பொடி மிளகாத்தூளை போட்டுட்டு மசாலாவை அம்மியில அரைச்சு போட்டுட்டு அப்புறமா மீனை போடணும். போனாமா தேஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா தேஞ்சிருச்சு. திரும்பவும் செஞ்சிடலாமா? பரவாயில்லக்கா, தேஞ்சு போனது நமக்கு தானே தெரியும், பாக்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பண்ணி சூப்பர்னு சர்டிபிகேட் கொடுத்துறேன். சூப்பர் கவரிங். வெரி டேலண்டட். எவன் கட்டிக்க போறானோ அவன் ரொம்ப லக்கி. இதானே நீங்க சொல்ல வந்த பஜனை? டேய், இதுல பஜனை என்னடா இருக்கு? நான் சொல்றேன், பைரவி நல்ல டேலண்டட். ப்ரோக்ராம் சூப்பரா பண்ணா. விக்கி, என்ன? ரூமை விட்டு வெளியே வா. இப்ப வா. ஆமா. எங்க? வா வா வா. சீக்கிரம் வா. விக்கி, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? யாராவது பாத்துட்டாங்கன்னா? நீ அப்படித்தான் பெட் திட்டுது. அப்ப உங்க அண்ணா அண்ணி கிட்ட சொல்லு, அதுக்கப்புறம் நம்ம ஒரே பெட்ல ஜாலியா படுத்துக்கலாம். சொல்றேன். இப்பதானே நம்ம முதல் பிளான் சக்சஸ் ஆயிருக்கு. அடுத்த பிளான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாம ஹலோ, இடி நின்னு ரொம்ப நேரம் ஆச்சு. அவ்வளவு சீக்கிரம் இடி நின்றுச்சா? ரொம்ப நேரத்துக்குலாம் இடி இடிக்காதுமா. பேபி சோனி, மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரமா மேல வாங்க. புவனாமா வரோம். அவங்க கூப்பிடுறாங்க பாருங்க, சீக்கிரமா வாங்க. வாங்க. அடுத்த இடி வர்றதுக்குள்ள விக்கி, என்ன விக்கி இது? அண்ணி, நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. பைரவி என்ன விரும்புறாளாம், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாளாம். நீங்க ஒத்துக்கலாம், நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படியா? அவதான் லவ் பண்றா, கல்யாணம் பண்ணணும்னு சொல்றா. உனக்கு அவ மேல எந்த ஃபீலிங்ஸ் இல்ல அதானே? சரி, நீ வா. இந்த ஓவர் ஆக்ஷன்லாம் என்கிட்ட வேண்டாம். நடந்த மாதிரியே சொல்லு. என் பொண்ணு உன்ன மாதிரி ஒரு அனாதைக்கு கட்டி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல. உங்க பஜனைக்கான அர்த்தம் இதுதானா? டேய், அந்த பொண்ணு எது சொன்னாலும் உடனே நீங்க தாளம் போட்டீங்க பாரு, அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சுடா. பாத்தீங்களா இவங்கள? உங்களுக்கு இப்பதான் புரியுதா? எங்களுக்கு எப்போ புரிஞ்சிருச்சு. இங்க பாரு, இந்த கல்யாணத்துக்கு உன் அண்ணன் ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். விக்கி, பெரிய ஹோப்லாம் வச்சுக்காத. நான் ட்ரை பண்றேன், அவ்வளவுதான். அப்போ நீ வந்தது எங்களுக்காகல்ல? அது இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்களோன்னு. எதுக்குடா கவலைப்படுற? 14 வருஷமா எங்களை பிரிஞ்சு எங்கேயோ இருந்த உன்னை பைரவி தான் உன்னை இங்க வர வச்சிருக்கா. இந்த வீட்டுக்கு இதை விட வேற என்ன அதிர்ஷ்டம் இருக்கு? அம்மா பைரவி, உங்க அப்பா அம்மா வர சொல்ல, பேசிடலாம். ஃபைட் சூப்பரா இருக்குல்ல? என்னடா இன்னும் தூங்கலையா?
ஆக்ஷன் சினிமா பாத்துட்டு இருக்கோம்னா. ஹீரோ ஒருத்தனே உள்ள பின்றான் சார். டைம் ஆயிடுச்சு, போய் தூங்க. இந்த ஃபைட் முடிஞ்சது போய் தூங்கிடுவோம் சார். விக்கி, நீ என்ன இங்க? தண்ணி குடிக்க வந்தா நீ. இந்த நீ எதுக்கு வந்த? என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. பரவாயில்ல, இருக்கட்டும் நீ. விக்கி, விக்கி, என்னாச்சுடா? யாரு வந்தாங்க? என்னாச்சு விக்கி? யாரு வந்திருக்க போறாங்க? இப்பதான் எல்லா ஏரியாலையும் திருட்டு பயம் அதிகமாயிருச்சு. நம்ம வீட்டை நோட்டம் விட்டுருப்பானுங்க. சின்ன தம்பி பார்த்து ஓடி இருக்கானுங்கன்னா திருட்டு பசங்க இல்லாம வேற யாரு? இவ்வளவு நாள் இல்லாம இப்ப எதுக்கு வந்தானுங்க? திருடுங்க என்ன பத்திரிக்கை வச்சுட்டு வருவாங்க, திடீர்னு தான் வருவாங்க. நல்ல வேலை, விக்கி பார்த்ததுனால எதுவும் நடக்கல. விக்கி, உனக்கு எதுவும் ஆலையே? எனக்கு ஒண்ணும் இல்லண்ணா. சரி சரி, வாங்க வாங்க. யாருக்கு ஒண்ணும் ஆகல. வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க போ. வாங்க வாங்க. நல்ல வேலை விக்கி தம்பி பார்த்தா. வாமா. பாஸ், நீங்க முழிச்சிட்டு இருந்தனால அவங்கள விரட்டி அடிச்சிட்டீங்க. நல்ல வேலை வீட்டுல இருக்கவங்களுக்கு எதுவும் ஆகல. ஆமா பாஸ். இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இத்தனை வருஷம் நான் இங்க வரணும்னு நினைச்சோம் ஏன் வரலன்னு. என்னால இவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான். இப்ப என்ன பண்ணலாம் பாஸ்? முகர்ஜி அடக்கி ஆகணும் பாஸ். நாளைக்கே என்கொயரி ஆரம்பிங்க. இவங்க யாரு, எங்க இருந்து வந்தாங்க, நான் இங்க இருக்கிற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியுங்கிற மொத்த டீடைலும் எனக்கு வேணும். ஓகே பாஸ். பெரியவனே, இதெல்லாம் அவன் வேலைதான். இங்க வரதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்த விக்கி இங்க வந்ததுக்கு அப்புறம் டிஸ்டர்ப் ஆறது எனக்கு பிடிக்கல சித்தப்பா. இந்த டைம்ல இங்க இருக்கிறது சரியில்லை. கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு வருவோம். சரி, ஊருக்கு எதுக்கு எல்லாரும் திடீர்னு கிளம்புறோம்னு கேட்டான்னா என்னப்பா சொல்றது? நடந்தது ஏதோ நடந்து போச்சு. தம்பி வந்துட்டா மகாயுத்திரையாகும் நீங்க செய்யறதா வேண்டிக்கிட்டதுனால அதை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உடனே யாகத்தை நடத்துங்க ராஜாராம். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறோம். நல்லது. என் தம்பி கட்டிக்க போற பொண்ணு பைரவி. நல்லா இருமா. பாரு தம்பி, எந்த இடர்பாடுகள் வந்தாலும் இந்த யாகத்தை பண்ண வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. பொலிட்டீஷியன்ஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க என்டையர் சிஸ்டம்ல யாரும் இல்ல. யாரா அந்த ஜிகே? அந்த பெருமாள் ரங்கனோட மாப்பிள தான் இந்த ஜிகே பாஸ். பெருமாள் ரங்கனா? ராஜாராம், நீ என்ன யாகம் பண்ணாலும் உன் தலையெழுத்து மாறாதியா?
ஏன்னா உன் தலையெழுத்து இந்த நரசிம்மர் கையில இல்ல, என் மாப்பிள்ள ஜிகே கையில இருக்கு. உன்னை சுத்தி இருக்கிற கேமரா நீ நடத்துற யாகத்தை கவர் பண்றதுக்காக வரல. நீ சொல்ல போற ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க. ஆளுங்க மாறு விஷயத்துல இங்க வந்திருக்காங்க பாஸ். எங்க இருந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அந்த வார்த்தைய சொல்லலன்னா உன் சாவு எந்த பக்கம் இருந்து வரும்னு உனக்கும் தெரியாது, அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு எனக்கும் தெரியாது. யாகம் நடக்கிற நேரத்துல பஞ்சபூதங்கள் துணை இருக்கும். அது எனக்கு துணையா இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஓ, உன்னை காப்பாத்துறதுக்கு பூமி பொழக்குமா, ஆகாயம் விரியுமா, வெள்ளம் பொங்கி வருமா, இல்ல காத்துதான் நின்றுமா? தேவையான நேரத்துல எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உக்ர ரூபமா உருவெடுக்கும். டேய், இங்க மங்களவாதிய ஓசையை தவிர வேற எதுவும் கேட்க கூடாது. யார் மேல சந்தேகம் வந்தாலும் உடனே என்கிட்ட சொல்லுங்க. அவங்க நம்ம ஆளுங்க மேல கை வைக்கிறதுக்கு முன்னால அவங்கள முடிக்கணும். அதுக்கு பேரு தான் நரசிம்ம அவதாரம். தேவையான நேரத்துல ஏதோ ஒரு உருவத்துல சீறிக்கிட்டு வருவாரு. நரசிம்மசாமி. பாஸ், அண்ணன் சேஃப். அண்ணியும் மத்தவங்களும் எங்க இருக்காங்கன்னு தெரியல பாஸ். ஜனனி, இதெல்லாம் vlog பண்ணா செமையா இருக்கும். அத எல்லாத்தையும் பாத்திரத்துல போடும். இது போதும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். வேணும்னா அப்புறமா போடு. நீங்க இதுல போட்டுட்டு இருங்க. இந்த வேலை இப்பதான் முடிஞ்சது. பிரசாதம் பண்ண இப்பதான் ஆள் வந்துட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அது இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க போங்க போங்க, எல்லாரும் போங்க, டைம் ஆகுது. சொல்லு. அங்க குடோன்ல இருக்கானுங்க. ஏய், சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, மறந்துடாதீங்க. ஏய், அங்க ஒருத்தன் வரான் பாரு.
இவன் பிரதர் ஆஃப் ராஜாராம். ராமருக்கு லக்ஷ்மண ஹனுமன் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேரும் சேர்ந்ததுதான் நான். டேய், அப்பாவியா இருக்கான், மிரட்னா அடங்கிடுவான். பாவம் நல்லவனா இருக்கான், பயமுறுத்தினா ஓடிடுவான். ஒத்த ஆளா இருக்கான், அவனை ஆட்டி வைக்கலான்னு நினைச்சா தப்பு. அவருக்கு ஒரு தம்பி இருக்கான், அண்ணன்னா அவனுக்கு உயிர். அவன் வாக்கு கொடுத்தா காப்பாத்துவான், நடக்காதத முடிச்சு காட்டுவான், வணங்கி நின்னா வழிகாட்டுவான், மிரட்டுனா போட்டு தள்ளிடுவான். ஏதோ ஒரு வார்த்தைய சொல்லுன்னு சுத்திக்கிட்டு இருக்கியா? சின்ன வயசுல ஒரு லைசன்ஸ்க்காக உன் ஹோட்டலையே அடிச்சு நொறுக்குனவன். எவனாவது என் அண்ணன் வம்புக்கு வந்தான்னா அவனையும் அவன் சாம்ராஜ்யத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன். இத உன் மாப்பிள்ள ஜிகே கிட்ட சொல்லு. டேய், நான் ஹைவேல டேஞ்சர் ஜோன் போர்டு மாதிரி வார்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஸ்பீட குறைக்கலனா சாவு உங்களை பின்னாடியே தொடர்ந்துகிட்டு வரும். அதுக்கு பேர்தான் விக்கி. केशभूषणम् अजस्त्रुजाण्डकर्पर प्रभग्न रौद्रगर्जनम् सहस्रभास्करस्फुरत्प्रभाक्ष दुर्निरीक्षणम् उदग्र निग्रहाग्रहोग्र विग्रह कृतिन्दनम् प्रभग्न क्रूर कृद्धिरण्यकश्यपोरुरस्मरम् विचक्षणम् विलक्षणम् प्रतीक्षणम् परीक्षणम् परीक्ष दीक्ष रक्ष शिक्ष साक्षिणम् श्रमम् तदाचित प्रकोद भेद भोग भावानम् हिरण्य गण्य लोक शोक नाशकम् प्रकाशकम् प्रभु प्रभु प्रसन्न मेघवर्ण पाविमा नमो नमो नमोस्तु नारसिंह रक्षमा प्रभु प्रभु प्रसन्न मेघवर्ण पाविमा नमो नमो नमोस्तु नारसिंह रक्षमा மாப்பிள்ள, அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான்னு ஏன் கிட்ட முன்னாடி சொல்லல? அது மொத்த பிளானையும் பாழாக்கிட்டாவ. சின்ன வயசுலயே ஓடி போயிட்டான். இப்படி திரும்பி வந்து மிரட்டுவான்னு நான் எதிர்பார்க்கல. அவனுக்கு தம்பி மாதிரி இல்ல, டெர்மினேட்டர் மாதிரி இருக்கான். அவன் பவர் என்ன, வீக்னஸ் என்ன, அவன் பேக்ரவுண்ட் என்ன, நெட்வொர்க் என்ன, அண்ணன் மேல எதுக்காக அவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு தெரியணும். நீ எங்க போவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவனோட மொத்த டீடைல்ஸோட தான் திரும்பவும் நீ என்ன வந்து பார்க்கணும். ஓகே சார். ராஜாராம் சார், உள்ள போலாம். என்னாச்சு சார்? அனாதாசிரமம் கேஸ்ல பெயில் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். ஏங்க, எதுக்கும் ஒரு தடவை நீங்களே ஜட்ஜ நேர்ல பாத்துட்டு வாங்களேன். வாங்கலாம் சார். சாமி, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்ல. இப்ப நான் கேக்குறேன், செய்யாத தப்பு கவர குற்றவாளியாக்கிடாத. கண்ல வர கண்ணீரை தொடச்சுக்கலாமே தவிர கவலையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது. ஒண்ணும் இல்ல விக்கி. என்ன வெளியாளா பாக்காதீங்க அண்ணி. உங்களை அண்ணியா நினைச்சு கேட்கல, என் தாயா நினைச்சு கேட்கிறேன்.
ஜிகேக்கு அண்ணன் மேல என்ன விரோதம்? என் மேல சத்தியமா சொல்லுங்க, என்ன நடந்தது? ஆர்கானிக் விவசாயம், ஆர்கானிக் ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் இத பத்தி மக்களுக்கு புரிய வைக்கவும், கடந்த 20 வருஷமா உங்க அண்ணன் செஞ்சிட்டு இருக்க இந்த சேவையை பாராட்டவும் இந்தியன் ஃபுட் ஃபாரம் ஆளுங்க உன் அண்ணனுக்கு அவார்டு கொடுத்தாங்க. வாழிய செந்தமிழ், வாழ்க பாரதம். எல்லாருக்கும் வணக்கம். இயற்கை விவசாயத்தை பத்தியோ நம்ம பாரம்பரிய உணவை பத்தியோ நான் செய்யறதுக்கு எதுவும் புதுசா இல்ல. நம்ம முன்னோர்கள் என்னைக்கும் எழுதி வச்சிட்டாங்க. அது நம்ம நாட்டோட பொக்கிஷம். எல்லா வியாதிகளுக்கும் நம்ம உணவு பழக்கம் தான் காரணம். செயற்கை விவசாயத்துல நம்ம கலக்கிற ரசாயனம் தான் நமக்கே வினையா வந்து முடியுது. அதனாலதான் நம்ம பாடியில பிளட்டோட சேர்ந்து டிசீசஸ் கூட ஒரு பார்ட் ஆயிடுச்சு. இந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு உடல் உபாதைகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் இதனாலதான் வருது. நம்ம பொண்ணுங்க 10 வயசுலயே பூ படைஞ்சிடுறாங்க. தாய்மை அடைய எவ்வளவோ காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. தாயோட ஆரோக்கியம் பாதிச்சதுன்னா அது அடுத்த ஜெனரேஷனே பாதிச்சிடும். ஆரோக்கியமான உணவு, பலமான உறவு, இந்த ரெண்டும் தான் மனுஷனை காப்பாத்தும். இயற்கை உணவளிப்போம், தேசத்தை காப்போம். ராஜாராம் சர்க்கர் இந்தியன் ஃபுட் ஃபோரம் தரப்புல இருந்து தி பெஸ்ட் ஹெல்தி ஃபுட் அவார்ட் கொடுத்து கௌரவிக்கிறதுல நாங்க பெருமை அடைகிறோம். அதே நேரத்துல தான் ஜிகேன்னு ஒருத்தன் எக்ஸ்போர்ட்ல மட்டும் இல்ல, இந்தியாவில இதை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாதுன்னு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். உன் அண்ணன் கொடுத்த ரிப்போர்ட்னால சில ஜிகே ஃபுட் ப்ராடக்ட்ஸ பேன் பண்ணாங்க. ஜிகே பிராண்ட் நேம மாத்தி சந்தைக்கு திரும்பவும் அதே ப்ராடக்ட்ஸ கொண்டு வந்தான். ஒரு நாள் உன் அண்ணன் ஏற்பாடு பண்ண ஆர்கானிக் ஃபுட் எக்ஸிபிஷன்ல பர்மிஷன் இல்லாம பெருமாள் ரங்கனோட மாப்பிள்ள போலி ஆர்கானிக் ப்ராடக்ட் ஸ்டால் வச்சாங்க. ஆர்கானிக் சார், these are not organic, they are chemical products. இந்த ஸ்டாலிங் அலோ பண்ணது யாரு? தெரியலையாப்பா. உன் என்ட்ரி கார்டுங்க. ராஜாராம், ஒரு நிமிஷம் லேட்டா வர்றதுக்குள்ள அப்பா. மேனேஜர் சொல்ல வேண்டியதானே, இது வெளியாளுங்களது இல்ல பெருமாள் ரங்கனதுன்னு. நீயும் மாறல, உன் வியாபாரமும் மாறல. ஜிகே பிராண்ட்ஸ் இது சாதாரண லோக்கல் இல்ல, இன்டர்நேஷனல். உன்னோட அண்ணன் ஜிகே மோசடி மீடியா முன்னாடி சொன்னாரு. பர்மிட் பண்ண கெமிக்கல்ஸை விட அளவுக்கு அதிகமா அவங்க கலந்துருக்காங்க. இந்த ஜிகே ஃபுட்ஸ்னால எத்தனையோ பேரோட வாழ்க்கை பாதிச்சிருக்கு. ஜிகே ஃபுட்ஸ் ஆர் டேஞ்சரஸ். சே நோ டு ஜிகே ஃபுட்ஸ். ஈட் ஃபுட், நாட் கெமிக்கல்ஸ். ஜிகே ஃபுட்ஸ் ஆர் பேன். உன் அண்ணன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னால ஜிகே ஷேர் டவுன் ஆயிடுச்சு. ஜிகே குரூப்போட இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. தான் கிட்ட ஆதாரம் இருக்குன்னு உன் அண்ணன் சொன்னதை கேட்டு ஜிகே பயப்பட ஆரம்பிச்சான். நல்லா வயிறார சாப்பிடுங்க. தகராறு பண்ண பெருமாள் ரங்கனை நம்ம ஹோட்டலுக்கு அனுப்பினான். பெருமாள் ரங்கன், இந்த மாதிரி சாப்பிடுறவங்கள பாதிலே எழுப்பி விரட்டி அனுப்புறியா? தப்புன்னு தெரியாது. இங்க பாரு, மரியாதையா ஜிகே ஃபுட்ஸ பத்தி நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்த ராங் இன்ஃபர்மேஷனாலதான் நான் கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு மீடியா முன்னாடி வந்து ஜிகே ஃபுட் இஸ் குட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு. நீ மறுத்தன்னா ரொம்ப வருத்தப்படுவ. எனக்கு என்ன இழப்பு வந்தாலும் உன் மாப்பிள்ளையோட ஃபுட்டு நல்ல ஃபுட்டுன்னு என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஜனங்களுக்கு ஜிகே விக்கிறது விஷம்னு நீ ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட. ஆனா ஜிகேக்குள்ள இருக்கிற விஷயத்த போக போக தெரிஞ்சுப்ப. அப்பதான் ஜனனிக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆச்சு. எந்த நல்ல காரியம் நடந்தாலும் நம்ம அரவளம் ஹோட்டல்ல இருந்து அநாத ஆசிரமத்துக்கு சாப்பாடு அனுப்பி வைக்கிறது நம்மளோட வழக்கம். அந்த சாப்பாடு சாப்பிட்ட குழந்தைங்களுக்கு திடீர்னு மூச்சு திணறல் வந்துருச்சு. எப்படி நடந்ததுன்னு தெரியல, ஆனா ஃபுட் பாய்சன் ஆயிருந்தது. அதையே காரணம் காட்டி அதிகாரத்தை வச்சு நம்மளோட எல்லா ஹோட்டல்களையும் ரைடு நடத்தி போலீஸ் சரக்குகளை உள்ள வச்சு அரவல ஹோட்டல்களை மூட வச்சோம். அனாதை குழந்தைங்களோட உடல் பாதிச்சதுனால உன் அண்ணனை அரெஸ்ட் பண்ணாங்க. பெயில்ல வெளியே வந்த உன் அண்ணனை பார்த்து வருத்தமா இருக்குல்ல? நீ சொன்ன வார்த்தையை திரும்பவும் நீ பெறாத வரைக்கும்
நீ வச்சிருக்கிற எவிடன்ஸை எனக்கு கொடுக்காத வரைக்கும் இந்த விளையாட்டு இதோட நிக்காது. உன் ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொருத்தர் கூடயும் விளையாடுவேன். டோட்டலா உன்னோட வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம ஆக்கிடுவேன். பயப்படுறவனா இருந்தா உன் லைசன்ஸ ஸ்டாப் பண்ணிருக்க மாட்டேன். நான் ஜெயிலுக்கு போறதுனால என் மானம் மட்டும்தான் போகும். பயந்துகிட்ட உங்களுக்கு அடங்கி போனா ஜனங்களோட உயிரே போயிடும். என் மானத்தை விட ஜனங்களோட உயிர் தான் எனக்கு முக்கியம். அதுக்கப்புறம் ஜிகே ஜனனியோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண வச்சான். வாங்க சம்மந்தி, வாங்க உட்காருங்க. உட்காரத்துக்கெல்லாம் வரல. என்னாச்சுங்க? உங்க ஹோட்டல் 3 நாளும் எங்க பிசினஸ் இருக்குன்னு நான் சும்மா இருந்தேன். உங்களை அரெஸ்ட் பண்ணப்ப கூட சொசைட்டில பெரிய மனுஷங்களுக்கு இதெல்லாம் காமன், வெளியே வந்துருவீங்கன்னு இருந்தேன். ஆனா கோர்ட்ல விட்னஸ் உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. தண்டனை கிடைச்சா நீங்க குற்றவாளி. அதுக்குதான் இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லதான் இங்க வந்தேன். வர அநியாயமா அவங்க போட்ட போலி வழக்குல இருந்து வெளியே வரதுக்காக உன் அண்ணன் தனியா போராடிட்டு இருக்க டைம்ல தான் நீ வந்த. எவ்வளவு நடந்திருக்கு, இது எல்லாத்தையும் என்கிட்ட எதுக்கு மறைச்சிங்க அண்ணி? சித்தப்பா, என்ன ஆனாலும் சரி விக்கிக்கு நம்ம ப்ராப்ளம்ஸ் பத்தி தெரியக்கூடாது. இவ்வளவு நாள் நம்மள பிரிஞ்சிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டானோ அவனுக்கு நம்ம கஷ்டம் தெரிஞ்சா நிச்சயம் வேதனைப்படுவான். அவன் இங்க இருக்கிற வரைக்கும் நம்மள சந்தோஷமா காட்டிப்போம். உங்க எல்லார்கிட்டையும் நான் பார்த்த சந்தோஷம் உண்மையாகணும். அத உண்மையாக்கி காட்டுறேன். இந்த விஷயம் எனக்கு தெரியுங்கிறது அண்ணனுக்கு தெரிய வேண்டாம் அண்ணி. போன் எடுக்க மாட்டாமா? நாளைக்கு பிரதீப்க்கு எம்எல்ஏ ருத்ரமூர்த்தி பொண்ணோட என்கேஜ்மெண்ட். அவங்க அப்பா தான் பேச்சு மாறிட்டாரே தவிர பிரதீப் என்ன சின்சியரா லவ் பண்றான். அவங்க அப்பாக்கு பயந்து ஒத்துக்கிட்டு இருப்பான். அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். நீயும் அவன் கூட லைஃப் லாங் வாழணும்னு ஆசைப்படுறியா? பிரதீப் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன் சித்தப்பா. நாளைக்கு மார்னிங் ரெடியாரு, என்கேஜ்மெண்ட்டுக்கு போலாம். ஓகே? இன்னும் டைம் இருக்குல்ல முகூர்த்தத்துக்கு. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்குமா. ஜெயா கூட்டிட்டு போமா. சம்பந்தி நீங்க உட்காருங்க. ஹலோ, சோமசுந்தரம் தான் பேசுறேன். சொல்லுங்க. இப்ப போர்ட் மீட்டிங் எதுக்கு? எனக்கு 1 hour டைம் கொடுங்க. உங்க 50 கோடி உங்களுக்கு வந்துரும். இப்ப எதுக்கு வந்தீங்க தம்பி? வெறும் பணத்துக்காக உங்க பையன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க. எனக்கு தெரியும் சார். பிசினஸ்ல உங்க பார்ட்னர்ஸ் போட்ட பணத்தை திரும்ப வாங்கிட்டாங்க. உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அந்த ஜிகே உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தான். அதான் ருத்ரமூர்த்தி பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட். அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல சார். ராஜாராம் தீர்த்து வைக்கிற அளவுக்கு இது சின்ன பிரச்சனை இல்ல. 50 கோடி புரிஞ்சுக்கங்க. உங்களால என் பிரச்சனையை தீர்க்க முடியாது. முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. இவன் தலையெழுத்துப்படி நடக்கட்டும். $50 கோடி. சார் 50 கோடி. சார், அமௌண்ட் வந்துருச்சு. உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அதோட டீடைல்ஸ் எதுக்கு? டைம் ஆச்சு, சீக்கிரம் உள்ள வாங்க. இந்த பணம் ஓகே. அங்க ருத்ரமூர்த்தி நான் பாத்துக்கிறேன். யார் நீ? ஒரு சின்ன லைவ் ஷோ காட்ட போறேன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல எனக்கு. ஜெயிலுக்கு போக டைம் இருக்கா? சிபிஐ ஆபீஸ்ல என் ஆளுங்க இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு பென் டிரைவ் இருக்கு. இருந்தா அதுல சில உண்மைகள் இருக்கு. உன் பினாமி கம்பெனி பேர்ல மெடிசன்ஸ் அனுப்புறதா சொல்லி கொல்கத்தா போர்ட்ல இருந்த ட்ரக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றியாமே. 60 கிராம் கூட வெயிட் இல்லாத பென் டிரைவ்ல 6000 crores worth ஸ்கேமோட ஆதாரம் இருக்கிறது டூ மச்சா இல்ல?
என்ன வேணும் உனக்கு? 30 செகண்ட்ஸ்ல நீயும் உன் ஆளுங்களும் இந்த இடத்தை விட்டு வெளியே போயாகணும். அப்போ அந்த பென்ட்ரைவ் நீ வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் உன் கையில இருக்கும். போங்க 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 வேகமா போங்க. நீங்க எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் சார். என்ன பண்ணணும் சொல்லுங்க. எந்த என்கேஜ்மெண்ட்டை நீங்க நிறுத்துனீங்களோ அது நடக்கும்னு அண்ணனுக்கு நீங்களே போன் பண்ணி சொல்லணும். இப்பவே போன் பண்ணி சொல்லிடுறேன். ஹே, என்னாச்சு இவ்ளோ சந்தோஷமா இருக்க? சித்தப்பா பிரதீப் அப்பா கிட்ட பேசாரு. அவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அப்படியா? விக்கி, என்ன இவ சொல்றா? உண்மைதான் அண்ணி. என்ன மேஜிக்கியா பண்ண? நிஜமாவே மேஜிக் தாமா. சிங்கிள் கிளிக்ல 50 கோடி. 50 கோடியா? புவி 2 நாள்ல என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்னு போன் பண்ணாரு. இது தப்பு நடந்துருச்சு, 2 நாள்ல வச்சுக்கலான்ட்டாரு. 2 நாள் தான் டைம் இருக்கு. நம்ம ஷாப்பிங் பண்ணணும், சொந்தங்களை கூப்பிடணும். அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இது நம்ம வீட்டு முதல் கல்யாணம். பைரவி ஃபேமிலியும் இன்வைட் பண்ணலாம்ல? எதுக்கு உன் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கவா? 1+1 ஆஃபரா? டேய், நீ சும்மா இருடா. நீ கூப்பிடு விக்கி. இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? தேங்க்ஸ் அண்ணி. என்னாச்சுடா? பாஸ், கன்னு வச்சிருந்த வயலின் பாக்ஸ காணும் பாஸ். எனக்கு தெரியாது பாஸ். யார் எடுத்திருப்பாங்க? என்னடா உங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸா ஸ்பெஷல் பிளான் பண்ணிருக்கேன். அத பார்த்தா ஷாக் ஆயிடுவீங்க. என்னடா ஏதாவது ஜிம் பாய்ஸ கூட்டிட்டு வந்திருக்கியா? எப்பவும் அதே நினைப்புதானா? இது என்னடா? கட்ட அவுத்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இத அவுத்துட்டு என்னன்னு பாத்துறேன். நல்லா பாருங்க. என்ன சாவித்ரி, வெக்கப்பட்ட எப்படி? வாசி. என் டென்ஷன் உங்களுக்கு வெக்கமா தெரியுதா? ஏதோ ஒண்ணு வாசி. இத வாசிச்சா பிங்கர் பிரிண்ட்ஸ் பட்டுருங்க. பிங்கர் பிரிண்ட்ஸ் பண்றதுக்கு அது என்ன கன்னா கத்தியா? எங்க உங்க கொஸ்டின்லயே நீங்க ஆன்சரை வச்சிருக்கீங்க ராஜாராம் சார். இத வாசிச்சா நெக்ஸ்ட் பர்த்டே எனக்கு கிடையாது. ப்ளீஸ் கன்சிடர். என்ன குரு நீங்க சின்ன வயசுல இருந்து இது உங்க ட்ரீம் இல்லையா? ட்ரீம் எல்லாம் இந்த பாட்டோட பறந்து போச்சு. போடா. இது விக்கி சாரோட பர்சனல். அவர் பெர்மிஷன் இல்லாம வச்சா இது இல்லீகல், அன்எத்திக்கல். விக்கி கிட்ட நான் பேசிக்கிறேன். ஏய் புருஷோத்தமா, அந்த வயலின் எடுத்து கொடு. பாஸ், கண்ண உங்க பாத்துட்டாங்கன்னா எல்லாரும் மாட்டிப்போம் பாஸ். பாஸ் பாஸ் ஏதாவது பண்ணுங்க பாஸ். கொடு. வேண்டாம், கிட்ட வராதீங்க. சொன்ன கேளுங்க. வேணாம் வேணான்னு சொல்றல. கிட்ட வராதீங்க. ஐயோ வேணான்றல. ராஜாராம் சார், இந்த கண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. இந்த கண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல ராஜாராம் சார். இந்த கண்ணு என்னோடது இல்ல. இந்த கண்ணுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல. வயலினை வச்சுக்கிட்டு கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மாத்திட்டீங்களா? அவங்க கையில தூக்கி யார் வச்சது? நீங்க தான் வச்சீங்க. இருட்டு வச்சுதான் மறந்துட்டீங்க. இந்த மாதிரிலாம் இதை பிடிச்சு வைக்க கூடாது. கண்ணுக்கு புல்லட்டிங்க. புல்லட் கொடுங்க. இத நீங்க புல்லட்னு சொல்லுவீங்களா? என்ன கன் அங்க வச்சுக்கிட்டு புல்லட் இங்க வச்சுக்கிட்டா கன்ல புல்லட் இல்லாம எப்படி சவுண்ட் வரும்? அவர்கிட்ட கூட இந்த ஷூட் பண்ணேன். வயலினை கொடுத்துட்டு ஷூட் பண்ண சொல்லுங்க. நான் வாசிக்கலாமா? உங்க கையில வச்சுட்டு வாசிக்கவான்னு கேட்டா எப்படி? வாசிங்க. ஓ ஸ்வீட், நான் இப்பவே வாசிக்கிறேன். இன்னும் வாசிக்கவே இல்ல. இப்படி எல்லாம் ஒரு நல்ல வாசிங்க. ஹலோ, ப்ளீஸ் என்ன வாசிக்க விடுறீங்க? வாசிங்க. ஆஹா, செம்ம சுதி. என்னமா வாசிக்கிறாரு? சூப்பரா வாசிக்கிறாரு. என்ன ராகம் சார்? சொல்ல மாட்டேனே. பாஸ், விக்கி, நம்ம ஜனனி கல்யாணத்துக்கு இவரையே வாசிக்க வச்சா எப்படி இருக்கும்? அண்ணா, பைரவி ஃபேமிலி வந்துட்டாங்க. ராம்நாதன், நான் அப்புறம் கால் பண்றேன். என் வீட்டுக்காரரு. வணக்கம். வணக்கங்க. முதல்ல நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். எதுக்குங்க? எப்பவும் பையன் வீட்டாளுங்க பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரதான் சம்பிரதாயம். ஆனா உங்களை நாங்க இங்க வர வச்சிட்டோம். அதுல தப்பே இல்லைங்க. நாங்க எப்பவோ பெங்கால்ல போய் செட்டில் ஆயிட்டோம். திரும்பவும் தமிழ் மண்ணோட வாசனைய பாக்கறதுக்கான அதிர்ஷ்டம் உங்களால தானே கிடைச்சது. இல்லங்க, நீங்க கேட்ட ஒரு கேள்வினாலதான் எங்க விக்கி எங்களுக்கு கிடைச்சான். அதுக்கு நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்ன பெரிய தம்பி, வந்தவங்கள வாசல்லையே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறது. இவர் எங்க சித்தப்பா குருமூர்த்தி. எல்லாம் உள்ள போல வாங்க. வாங்க வாங்க. உன் செலக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ ஃபேமிலியை பார்த்தா ரொம்ப வசதியானவங்களா இருக்காங்க. கரெக்டா சொன்னக்கா. இவ்ளோ ரிச் ஃபேமிலி ஆஃப்டர் ஆல் சூப்பர்வைசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க? என்ன காட்டி அவங்கள மயக்குன? இவன் சூப்பர்வைசரா?
நீ என்னத காட்டணும் மச்சான்? அதை விட உனக்கு பங்களா ஏதாவது இருக்கா? ஓட்டு வீடு கூட கிடையாது. அட பிக்காளி பையலே, உனக்கு ஓட்டு வீடு கூட இல்லையா? தெருவுக்கு ஒரு வில்லா இருக்கு, பிச்சைக்கார வேஷம் போடுறியா? அப்ப காரு? ஓல்டு அம்பாசிடர் கூட கிடையாது. அப்ப உனக்கு எதை வச்சு குடுக்கறாங்க? உனக்கு எதை வச்சு பொண்ணு கொடுத்தாங்க? அண்ணன் கேக்குறாருல, சொல்லு. எங்கேயோ இடிக்குதே. எங்கேயோ இல்ல, உள்ள இருக்கிற சரக்கு நான் போய் குடி. ஏதோ இடிக்குதே. டாடி டாடி டாடி. அண்ணா நான் இப்ப வந்துடுறேன். டாடி, அந்த விக்கி சூப்பர்வைசர்னு ஏதோ போய் பேசிக்கிட்டு இருக்கான், கேட்டீங்களா? என்ன? அவன் ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கான், கேட்டீங்களா? அது இல்ல டாடி, அவன் பேசின பேசலாம் உங்க காதுல விழுந்ததா? ஊத்துட்டாரியா? இவ்வளவு நேரம் இது செவட்டு மிஷினை போட்டுக்கவே இல்லையா? எதுக்குடா திட்டுற? இது மட்டும் உன் காதல் நல்லா விழுந்திருக்குமே. இத உன்கிட்ட இல்ல, யார்கிட்ட சொல்லுமோ அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நீ கிளம்பு. சுக்லா தாத்தா, சுக்லா தாத்தா, அவனை விடக்கூடாது. எங்கடா? அங்க. அன்னைக்கு நாம என்ன முடிவெடுத்தோமோ உங்க ஆளோட பொய்ய சொல்றதுக்கு. என்ன பொய்? இவ்வளவு நேரம் உங்க அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் மறைச்சு பொய் தானே சொன்னீங்க. ஒரு பொய் கூட நான் நீ பொய் தான் சொன்னங்கறத நான் நிரூபிச்சுட்டா ஒவ்வொரு பொய்க்கும் ஒரு அடி வாங்கிக்கிறியா? உண்மைன்னு நிரூபிச்சுட்டா 2 அடியா நான் வாங்கிக்கிறேன். அப்ப கேளு. சொந்தமா அவ்வளவு வில்லாவை வச்சுக்கிட்டு உன் அண்ணன் கிட்ட உனக்கு பெங்கால்ல சொந்தமா ஒரு ஓட்டு வீடு கூட இல்லன்னு சொன்னியா இல்லையா? டேய் குட்டப்பா, எனக்கு பெங்கால்ல நிறைய வில்லா இருந்தாலும் ஒரு ஓட்டு வீடு கூட இல்ல தானே? ஆமா, இல்லதான். அப்போ செகண்ட் கொஸ்டின். அடுத்து, நீ பெங்கால்ல அவ்வளவு கார் வச்சிருந்தோம் அம்பாசிடர் கூட இல்லன்னு சொன்னியா இல்லையா? டேய் பெங்கால் ரசகுல்லா, எனக்கு பெங்கால்ல மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்கே தவிர ஓல்டு அம்பாசிடர் இல்லதானே? ஆமா, இல்லதா? இல்லதானே? நிறுத்துங்க. நீங்க ஒரு உண்மைக்கு 2 அடி தான் அடிக்கிறேன்னு சொன்னீங்க, அப்புறம் 4 அடி அடிச்சீங்க. ஒரு ஆளுக்கு 2 அடி. விவரம் தெரியாத பைத்தியக்கார பிள்ளைங்க. ஒருத்தருக்கு 2 அடின்னு சொல்றீங்க, நீங்களும் 3 பேரு. 3 2 எவ்வளவு? 6. அப்புறம் 4 அடி தான் கொடுத்தீங்க. இப்போ ஓகேவா? இங்க எதுவுமே ஓகே இல்ல. ஐ அம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட். ஐ வில் கம் லேட்டர். இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. I have some work. We don't have work. வாய கொடுத்து எதையோ புண்ணாக்கிக்கிறது இதானா? சார், நீங்க பெரிய ஆள் சார். எல்லாம் போய் நீங்க சொல்லிட்டு அத உண்மைன்னு என்கிட்ட மாத்திட்டு என்ன சார் உங்க ஸ்ட்ராட்டஜி? நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன உனக்கு ஒரு வாட்டி சொல்லி புரிய வைங்க. ஓகே. இப்போ அவன் சொல்லுவான். எங்க பாஸுக்கு 2 பழக்கம் உண்டு. என்னது? அவருக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவனா இருந்தா 4 தட்டு தட்டி ஸ்ட்ரக்சர்ல படுக்க வைப்பா. அப்ப 2வது உன்ன மாதிரி வெத்து வெட்டுன்னு வச்சுக்க, பைத்தியன்னு சொல்லி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல பெட்ல படுக்க வச்சிருவாரு. பார்த்து நடந்துக்க. உங்களை கவனிச்சுக்கிறேன்டா. எடுத்துக்கோங்க ப்ளீஸ். ராஜாராம் சார், உங்களை பத்தி நாங்க நினைச்சதை விட நீங்க ரொம்ப உயர்ந்தவரா இருக்கீங்க. எங்க பைரவிக்கு இதை விட ஒரு நல்ல குடும்பம் நான் பார்த்திருந்தாலும் கிடைச்சிருக்காது. சரி, நாங்க புறப்படுறோம். நல்லா சொன்னீங்க போங்க. ஏனுங்க, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமா வெறுங்கை வீசிட்டு போறேன்னு சொன்னா எப்படிங்க? தாம்பூலத்தை மாத்திட்டு கிளம்புங்க. என்ன சொல்றீங்க? எங்க எல்லாருக்கும் பெரியவர் நீங்க சொல்லும் போது மறுக்க முடியுமா? அப்படியே அதான் வேணுங்க. காளிகட்டு ஏரியாவுக்கு போனேன். அங்க அவன் பிசினஸ் பார்ட்னர் குப்தாவை பார்த்தேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், கதை எழுத வந்தேன்னு போய் சொன்னேன். அப்போ அவன் என்கிட்ட ஒரு இன்சிடென்ட் சொன்னா சார். எனக்கு அப்போதான் புரிஞ்சுது அவன் அங்க விக்கி பாயா எப்படி ஆனான்னு. காளிகாட் எங்க ஊரு. இத்தனை நாளா எல்லாரும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க இருந்து போக மாட்டோம். சேட்டு, நீங்க 400 கோடிக்கு ஹோட்டல் கட்ட பாக்குறீங்க. நாங்க 4 தலைமுறையா இங்க வாழறோம். கோர்ட் ஸ்டே கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இப்படி செய்யறது சரி கிடையாது. நீங்க கோர்ட் ஆர்டர் நம்புறீங்க, நான் முகர்ஜி சேட்ட நம்புறேன். இந்த முகர்ஜி நம்பனவங்களுக்காக எத்தனை பேர் உயிரை எடுக்கவும் ரெடி. பாவம், நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிற விக்கி உங்களை காப்பாத்த இங்க வருவானா?
டேய், இன்னொரு தடவை உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், உன் தலைய வெட்டி அம்மன் காலடியில போட்டுருவேன். சால். நான் பசியோட இருந்தப்போ இந்த காளிகாட்டு எனக்கு சாப்பாடு போட்டுச்சு. நான் தனியா இருந்தப்ப எனக்கு இருக்க இடம் கொடுத்துச்சு. அந்த இடத்துக்கு ஒரு கஷ்டம் வரும்போது துணையா நிக்கிறது என் நன்றி கடன் மட்டும் இல்ல, என் கடமை. சுக்ரியா பேட்டா. அவன் கேரக்டர் என்னடா இப்படி இருக்கு? ஒருவேளை சோறு போட்டவங்களுக்கே எவ்வளவு செஞ்சிருக்கான்னா, அவன் அண்ணா ஹோட்டல மூடி எத்தனையோ பேருக்கு சோறு இல்லாம பண்ணிட்ட. உன்னை என்ன பண்ணுவானோ? என்ன ரவீந்திரா, கொல்கத்தா பயணம் நல்லா அருமையா இருந்ததா? பை தி வே, என்ன பத்தி தெரிஞ்சுக்க உன்னை கொல்கத்தாவுக்கு அனுப்புனது ஜிகே. ஆனா நீ உயிரோட ஊர் திரும்பினதுக்கு காரணம் நான். என்ன பத்தி ஜிகேக்கு தெரியணும்ல. ஜிகே பல பேர் ஜெயிக்கிறதுக்காக வாழ்வான். ஆனா 10 பேருக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்துல வாழறவன் கோடியில ஒருத்தன் தான் இருப்பான். என் அண்ணன் மாதிரி. என் அண்ணன் முகத்துல சந்தோஷம் மிஸ் ஆச்சுன்னா நான் டிஸ்டர்ப் ஆயிடுவேன். நான் சின்ன பையனா இருந்தப்ப இந்த பெருமாள் ரங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாரு. இப்ப நீ டிஸ்டர்ப் பண்ற. வேண்டாம் ஜிகே, என்கிட்ட வச்சுக்காத. என்னடா வார்னிங்கா? சீண்டினதுக்கு காரணம் நான் இல்லடா, நீங்க. மறுபடியும் சொல்றேன், உன் கண்ணு முன்னாடியே எப்பவும் சந்தோஷமாகி இருக்கிற உன் ஃபேமிலியோட சந்தோஷத்தை நான் கண்ணீரா மாத்துறேன். என்ன புடுங்க முடியுமோ புடுங்கிக்கோ. சரி, நல்லா சரி. நீ யார் மூலமா எங்க ஹோட்டல் சாப்பாட்டுல விஷத்தை கலந்தியோ அவன் என் கையில கிடைக்கும் போது அப்ப இந்த சிரிப்பு இருக்குமா? நீ புதுசா ஒரு ஹோட்டல் திறந்து வச்சிருக்கிய, அத பத்தின ரகசியங்கள் வெளியில வரும்போது உன் சாம்ராஜ்யம் ராத்திரியோட ராத்திரியா தரமட்டம் ஆகும்போது அப்ப இருக்குமா இந்த ஸ்மைல்? பாத்தியா, நடக்க போறத சொல்லும் போதே உன் முகத்துல ஸ்மைல் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பண்றேன்னா, ஹாப்பியா சிரிச்சு ஒரு போட்டோ எடுத்து இப்பவே ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கோ. ஏன்னா நீ கேட்டாலும் அந்த சிரிப்பு மறுபடியும் வராது, வரவும் விட மாட்டேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல? பரவாயில்ல, நல்லா இருக்கும் குடி. டேய், நீ பிரச்சனை பண்றது என் அண்ணன் கிட்ட, ஆனா எதிர்க்க வேண்டியது என்ன? ஆல் தி பெஸ்ட். பிரேக்கிங் நியூஸ். ராஜாராம் ஹோட்டல்ல விஷ உணவு சாப்பிட்ட பசங்களோட நிலைமை கவலைக்கிடமா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஆனா ராஜாராம் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். அதோட அரவளம் ஹோட்டலையும் நிரந்தரமா மூட வேண்டி வரலாம். இட்ஸ் ஓகே நவ. என்னாச்சு டாக்டர்? ஓகே சார். என் பசங்க இன்னும் ரெக்கவர் ஆகல. ஃபுட்ல எந்த மாதிரி பாய்சன் கலந்ததோ, அந்த ஃபுட்ல என்ன மாதிரி கெமிக்கல் இருக்குன்னு தெரியாதனாலதான் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரராவே போயிட்டு இருக்கு. இதுல சில பசங்க ரெஸ்பாண்ட் ஆகுறாங்க, சில பசங்களோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. பட் எனிவே, டெல்லி எய்ம்ஸ்ல இருந்து கூட ஸ்பெஷலிஸ்ட வர சொல்லியிருக்கோம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் சார். டாக்டர் சார், அந்த ஸ்பெஷலிஸ்டுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். I appreciate your kind heart. We will do our best to bring them out. Thank you. Not a problem. Thank you. Okay. ஓகே சார். லாயர் சார். அடடே, அண்ணா இப்பதானே கிளம்புனாரு. பரவாயில்லங்க, இட்ஸ் ஓகே. உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். அன்னைக்கு அநாதாசிரமத்தில் நடந்த ஃபுட் பாய்சன் விஷயத்துல குழந்தைங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல ஏதோ அடல்ட்ரேட்டட் கெமிக்கல் கலந்திருக்குன்னு ஃபுட் இன்ஸ்பெக்டர் கேஸ் போட்டாரு. யாரும் கலக்காம ஃபுட் பாய்சன் ஆயிருக்காது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு க்ளூ கூட கிடைக்கலையா? அந்த ஜிகே இன்வெஸ்டிகேஷன் முழுமையா நடக்க விடாம தடுத்துட்டான். இத செஞ்சவன் யாருன்னு தெரிஞ்சா எல்லா உண்மையும் வெளியில வந்துடும். அண்ணனை நிரபராதின்னு நிரூபிச்சு ஜிகேய குற்றவாளியா நிறுத்த அது ஒண்ணுதான் வழி. அதுக்கு ஒருத்தர் இருக்காரு. யாரு? யாரு இவன்? இவர் ஜிகே ஃபுட்ஸ்ல கொஞ்ச காலம் வேலை பார்த்த சயின்டிஸ்ட். பேரு மகேஷ். அங்க நடக்கிற எல்லா கலப்படம் பத்தியும் அதனால ஏற்படுற ஹெல்த் இஷ்யூஸ் பத்தியும் ரிசர்ச் பண்ணாரு.
ஜிகே ஃபுட்ஸ் பேடுன்னு அண்ணன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தப்ப அந்த மகேஷ் வந்து அண்ணனை சந்திச்சாரு. ஜிகே மேல நீங்க சொல்ற அலிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்ட் தான் சார். அவன் சைனால இருந்து அடல்ட்ரேட்டட் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்து நம்ம கண்ட்ரில அப்ரூவல்ஸ் இல்லாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சிப்ஸ்ல பாமாயிலுக்கு பதிலா பாமோலின் ஆயில கலக்கறான், விச் ஆக்சுவலி கேன் காஸ் கேன்சர். சைனீஸ் சால்ட்டான அஜினோமோட்டோவை யூஸ் பண்றான். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அது பிரெயினை வேலை செய்ய விடாம தடுக்கும். ஸ்லோவா பெர்மனன்ட் பிரெயின் டேமேஜ் ஆயிடும். நான் ஜிகேவோட ஒவ்வொரு ஃபுட் ப்ராடக்டோட ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணிருக்கேன். லேப் ரிப்போர்ட் ரெடி ஆன உடனே நானே உங்களை வந்து நேர்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். ஜிகே ஆளுங்க என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க சார். ரைட் டைம்ல நானே உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு வரேன் சார். அதுக்கப்புறம் அவர் காண்டாக்ட் பண்ணவே இல்ல. நாங்க எவ்வளவு முயற்சி செஞ்சோம், அவருடைய டீடைல்ஸ் கிடைக்கல. என்னோட சந்தேகம் என்னன்னா, ஒருவேளை அவர் ஜிகே ஆளுங்கிட்ட மாட்டி இருக்கலாம். இல்ல சார், ஃபுட்ல பாய்சன் கலந்தவனும் சரி, அந்த சயின்டிஸ்ட் மகேஷும் சரி, இவங்க இருக்கிறதுனாலதான் ஜிகேவுக்கு பயம். அவங்க இன்னும் உயிரோட இருக்கிறதாலதான் ஜிகே அண்ணனுக்கு இன்னும் தொந்தரவு கொடுக்கறான். முதல்ல அந்த ஃபுட் பாய்சனை கலந்தவனை கண்டுபிடிச்சிட்டோம்னா எல்லா விஷயமும் வெளியே வந்துடும். நீங்க எது செஞ்சாலும் கேஸ் ஃபைனல் இயரிங்க்கு வர்றதுக்குள்ள செய்யணும். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. சித்தப்பா, அன்னைக்கு அனாத ஆசிரமத்துக்கு சமைச்சது யாரு? நான் தான் தம்பி. அன்னைக்கு சமையல்லாம் ரெடி ஆனதும் எப்பவும் போல ராஜாராம் ஐயா டேஸ்ட் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னார் தம்பி. அன்னைக்கு ஆசிரமத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனது யாரு? இதோ நான் தான் சார். ஆனா என்னாச்சு? அனாத ஆசிரமத்துக்கு போற நேரத்துல என் குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் சார். அப்ப யார் எடுத்துட்டு போனாங்க? பாஸ்கர். பாஸ்கர் நம்ம ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் இவர் தான் பாத்துக்கிறாரு. வணக்கம் சார். பாஸ்கர் நம்ம அண்ணா ஆளு. அப்ப யார் விஷத்தை கலந்திருப்பாங்க? பாய், கேட்க மறந்துட்டேன். இப்ப உங்க குழந்தைக்கு எப்படி இருக்கு? அல்லாவோட அருளால இப்ப நல்லா இருக்கா சார். அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ண ஆளே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டார் சார். பில்ஸும் அவரே கட்டிட்டார் சார். நல்ல மனுஷன் சார். தெரிஞ்சவனா? இல்ல சார், அவன் யூபிஎஸ் சேர்ந்தவன். ஒரு சின்ன ட்ரக் வச்சிருக்கான். நல்ல டிரைவர் சார். டிரைவரா? ஆமா சார். அவன் வீடுங்க? இங்க அமித்னு ஒரு ஆள் இருக்காரு. அவர் எங்க தங்கி இருக்காரு? हाँ सर, वो यही रहता. वो देखो उधर है. சரி. அமித், आप कौन? ஒரு ஆக்சிடென்ட் பண்ணணும். क्या? ஹாஸ்பிட்டல்ல கூட நீயே சேர்த்து விடணும். எவ்வளவு பணம் வேணும்? தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க சார். நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. इज्जत से हमारा काम चलता हूँ. जीके बोले तो करेगा? कौन जीके? நீங்க என்ன பேசுறீங்க சார்? आप जाइए साहब, अपना काम करिए. आप जाइए. भास्कर बोले तो करेगा? सब कुछ मालूम है. பாஸ்கர் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். கடங்கார மாட்டி விட்டான். முதல்ல அவனதான் கொல்லணும். போன் கர். போன் பண்ண. சார், யாரோ ஜிகேவா சென்னையில இருந்து பேசுறாரு. அவர்கிட்ட பேசுறீங்களா? ஹலோ முகர்ஜி, விக்கியோட உனக்கு இருக்கிற பகையை தீர்த்துக்கணும்னா பலம் இருந்தா போதாது, பிளானிங் வேணும். பிளான் என்ன? இங்க அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அவங்க எல்லாருக்கும் இவனா பாசம் அதிகம். இவனுக்கு அவன் அண்ணன் கிட்ட பக்தி அதிகம். இதான் பிளான். என் பிளானும் உன் பகையும் ஒண்ணு சேர்ந்தா சுலபமா அவனை தூக்கிடலாம். ஜல்தி ஆஜா, மில்கே தேக் लेंगे. ஓகே. वेलकम मुखर्जी साहब. दुश्मन का दुश्मन हमारा खास दोस्त. प्लान என்ன? எக்ஸ்கியூஸ் மீ பாஸ்கர், என்ன விஷயம்? சார், அந்த விக்கிக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருச்சு சார். அந்த டிரைவர் என்ன பத்தி சொல்லிட்டான் சார். அந்த விக்கி என்ன எப்படியும் கண்டுபிடிச்சிருவான் சார். நீ கவலையப்படாத. நீ உடனே அங்கிருந்து புறப்பட்டு நம்ம சாஸ் ஐ டவருக்கு வந்துரு. நம்ம ஆளுங்க வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு ராத்திரியே உன்னை துபாய்க்கு அனுப்பி வச்சிடுறேன். ஓகே சார், நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் சார். ஏற கிடைச்சிருச்சுடா. சொராமின் தன்னால் அதை தேடி வரும். வாட்ஸ் த பிளான்? டே ரத்னம் சார், அந்த விக்கிக்கு போன் பண்ணி பாஸ்கர் இருக்கிற லொகேஷனை ஷேர் பண்ண. ஹலோ,
நீங்க தேடிட்டு இருக்கிற பாஸ்கர் நந்தம்பாக்கம் சாசகிட்ட வரல இருக்கான். ஜிகே ஆளுங்க அவனை கொல்ல ட்ரை பண்றாங்க. உடனே போய் அவனை காப்பாத்து. நீங்க யாரு? நான் ராஜாராம் சாரோட நலம் விரும்பிங்க. ராஜா ராவோடைய நலம் விரும்பினா அப்போ அவருக்கும் போன் பண்ணணும் இல்லையா மாமா? எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அங்க போறோம் பாரு, விடாதீங்க. சீக்கிரம் வாங்க. நீங்க அந்த பக்கம் போங்க, நீங்க என் கூட வாங்க. வாங்க. ரஜிக்கு சார், நம்ம அவனை பிடிச்சு சாகுறீங்களா? சார் என்ன காப்பாத்துங்க சார். என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் தப்பு பண்ணிட்டேன் சார். எப்படியாவது என்ன உயிரோட கோர்ட்டு கூட்டிட்டு போயிடுங்க சார். எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன். அந்த ஜிகேவை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க சார். என் பிள்ளைய நீ அடிச்சதுல அவனுக்கு ஏற்பட்ட காயம் ஆறடிச்சு தவிர கொல்கத்தால என் மானம் போனதுனால எனக்கு ஏற்பட்ட காயம் இன்னும் ஆறவே இல்லடா. பாஸ்கர், பாஸ்கர், பாஸ்கர். ப்ளீஸ் ப்ளீஸ் எங்க அப்பா விட்டு இனிமே உன் லைஃப்ல
அவனை பத்தி முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவங்களை இங்க வர வச்சிருக்க மாட்டேன். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பைரவி அவனுக்கு கட்டி கொடுத்தா அது தப்பாயிடும். எனக்கு அது சரியா படல. என்னால தப்பு நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க. என்னுடைய கான்ட்ராக்ட், என் பலம், பல கோடி ரூபாய் ஆதாயம் எல்லாத்தையும் சொந்தமாக்கிக்கிட்டு இங்க சென்னையில வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா? விக்கி, என்னடா இதெல்லாம்? உன்னை பத்தி உன் அண்ணன் என்னென்னமோ சொல்றாரு. கல்யாணம் நடக்காதுன்னு பைரவி குடும்பத்தை திரும்ப அனுப்பிட்டாரு. அவங்க நம்பி வந்தது நம்மள போவனா, அவன் அல்ல. என்னடா இது? நான் பாக்குற விக்கி உண்மையா இல்ல அவரு சொல்ற விக்கி உண்மையா? ரெண்டும் உண்மைதான் அண்ணி, ரெண்டும் நான் தான். அண்ணன் சொன்னது போல நான் மாறாதது உண்மை. பைரவியை நான் விரும்புறதும் உண்மை. நீங்க எல்லாரும் எனக்கு வேணும்னு நினைச்சது, சந்தோஷமா வாழணும்னு நினைச்சதும் உண்மை. அப்ப நாங்க நேர்ல பார்த்தது பொய்ன்னு சொல்ல வரியா? இல்லண்ண, உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? சின்ன வயசுல உங்க வழியில நான் உலகத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்க, நான் என் வழியில பார்க்கணும்னு நினைச்சேன். எதிர்த்தவனை அடக்கினா, அடிச்சவனை ஒடுக்கினா, அடிக்க அடி உதைக்கு உதந்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். செஞ்ச தப்ப நியாயப்படுத்த பாக்குறியா? நான் செஞ்சது தப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என் உண்மைகளை சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்களேன்னு பொய் சொன்னேன். உங்க ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேன்னு நீங்க எல்லாரையும் பொய் சொல்ல வச்சீங்க. ரெண்டு பேருமே உண்மையை மறைச்சிருக்கோம். டேய், உயிரை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்லான்னு தர்மமே சொல்லிருக்க. உயிரை எடுக்கிற உண்மைக்கு பொய்யை விட ஆபத்து என்னைக்கும் அதிகம். நான் உண்மையை சொல்லிருந்தா என்ன வீட்டுல இருக்க விட்டுருப்பீங்களாண்ணா? உங்களோட நேர்மை, நியாயம், கள்ளங்கப்படம் இல்லாத நல்ல மனசோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உலகம் இப்ப மாறிடுச்சுன்னா, ஒரு காலத்துல தலை வணங்கினவனை மதிச்சாங்க, இப்ப தலை எடுக்கிறவனை தான் மதிக்கிறாங்க. ஒரு காலத்துல தப்ப தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்கு சாட்சி தேவையா இருந்தது, இப்ப உண்மைய உண்மைன்னு நிரூபிக்க சாட்சி தேவையா இருக்கு. மாறணும்னா உலகம் மாறினா மாதிரி நாமளும் மாறணும். மாற மாட்டேன்னா கொன்னுடுவியா? இந்த வீட்டுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, இந்த குடும்பத்துக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அது இல்லாதவனுக்கு இங்க இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல. போடா வெளியா. தம்பி, என்னங்க என்னங்க பேசுறீங்க? இங்க சாப்பிடுற சாப்பாடு தப்புனாலே தட்டி கேட்டு போராடிக்கிட்டு இருக்க. என்கிட்ட வந்து ஒரு தப்பான ஆளை வீட்டுக்குள்ள வைக்கணும்னு சொல்றியா? அவனை முதல்ல வெளியே போக சொல்லு. நான் எதுக்கு போகணும்? என்னால முடியாது. போக மாட்டேன்னு சொல்லுங்க. அண்ணன் நான் திரும்பி வரணும்னு ஓமம் நடத்தினாரு, அண்ணி நான் நல்லபடியா வாழணும்னு பூஜை செஞ்சாங்க. ஆனா வீட்டுக்கு ஒரு கஷ்டம் வந்தப்ப நான் எதிர்த்தது தப்பா? ஏன் எனக்கு அந்த கடமை உரிமை கிடையாதா? இருக்கு. எப்போ நீ நியாயமா நடக்கிறப்போ, யாரையும் ஏமாத்ததப்போ. இந்த வீட்டுல இது வரைக்கும் அன்பை பத்தி, கௌரவத்தை பத்தி, பொறுப்பை பத்தி பேசிருக்கோமே தவிர யாரும் உரிமையை பத்தி பேசினதில்ல. உனக்கு அந்த உரிமை தான் வேணும்னா நாங்க இங்க இருந்து போயிடுறோம்.
விடுங்க, அவன் போறாங்க. விக்கி, டேய், விக்கி. இவ்வளவு நாள் நான் வீட்டுல இருந்த அண்ணன் சந்தோஷமா இருப்பாருன்னு நினைச்சேன். நான் வெளியே போனாதான் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கும்னா நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். விக்கி, இவ்வளவு நாள் நான் இங்க இல்லாமலே நீங்க எல்லாம் வாழ்ந்து பழகிட்டீங்க. தனிமையில இருக்கிறது எனக்கும் பழகிடுச்சு. என்ன இவ்வளவு மிஸ்டு கால்ஸ் இருக்கு? விக்கி, இன்னைக்கு கோர்ட்ல உங்க அண்ணன் கேஸோட ஹியரிங் இருக்கு. ஃபைனல் ஹியரிங். உன் உதவி தேவை. அண்ணி, இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? அண்ணனுக்கு என்னாச்சு? அதெல்லாம் நான் உனக்கு அப்புறம் சொல்றேன். நீ உள்ள வா. விக்கி, உள்ள என்ன நடந்தாலும் சரி, நான் சொல்ற வரைக்கும் நீ எதுவும் செய்யக்கூடாது. சரியா? வா. பெருமாள் ரங்கன், என் வீட்டுக்காரி எங்க? சொல்லுங்க கமிஷனர் சார். கோர்ட் தண்டனை கொடுக்கணும் பயந்து எங்கேயாவது ஓடி இருப்பாரு. அரெஸ்ட் வாரண்ட் வரட்டும், எங்க இருந்தாலும் போய் புடிச்சிட்டு வந்து. உங்க டிராமாவை நிறுத்துறீங்களா? குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டது, மாமாவை அடிச்சுட்டு அவரை தூக்கிட்டு போனது ஜிகே தானே? போலீஸ் அங்க இருந்தும் அதை அவங்க தடுக்கலனா அதுக்கு பின்னாடி நீங்க தானே இருக்கீங்க. மரியாதையா சொல்லு பெருமாள் ரங்கன், அவர் எங்க இருக்காரு? இன்னைக்கு கேஸ்ல என் மாப்பிள்ள ஜெயிச்சிடுவார். ஓடி போனவும் புருஷன் ஏதாவது ரயில் அடிபட்டு போனமா கிடப்பான். ராஜாராம்க்கு பையன் கிடையாதுல்ல, புள்ள இல்லாத அவனுக்கு தம்பி கொல்லி வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கட்டும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. கோர்ட்ல உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அவர் எங்க இருந்தாலும் சரி, 10:30 மணிக்கு ஹைகோர்ட்டுக்கு அவரை கூட்டிட்டு வர்றது உன்னோட டியூட்டி. அவர் கேஸ்ல தோத்து போயிட்டா கூட நான் தாங்கிக்குவேன். ஓடி போயிட்டாருங்கிற அவ பேர் வந்தா என்னால தாங்க முடியாது. ஜட்ஜையா வந்துட்டாருமா. ராஜாராம் சார் இன்னும் வரல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க.
அவர் வந்துருவாரு. அவரை டைம்க்கு கூட்டிட்டு வந்துருவாரு. நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் இங்க ஒரு உயிரா போய்கிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை கூட விட மாட்டேன். அவங்கள விடாதீங்கடா. என்ன லாயரு, ராஜாராமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுக்குங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? ஹலோ மேடம், ஓடி போனவன் எங்க வர போறான்? இந்த ஓவர் ஆக்ஷன் கொண்டும் குறைச்சல இல்ல. இப்ப காப்பாற்றாத குழந்தைகளையும் உன் அண்ணனையும் நான் போட்ட ஒவ்வொரு பிளானையும் குறுக்க வந்து நீ கெடுத்தல. உன் அண்ணனோட வீட்டுக்குள்ள பீகார் ஆட்களை அனுப்பி வச்ச, அவன்களையும் அடிச்சு விரட்டல நீ. யாகம் நடக்கிற இடத்துல உன் அண்ணன் கண்டு முன்னாடியே உன் ஃபேமிலி மொத்தத்தையும் தூக்கணும்னு பிளான் போட்ட, அதையும் குறுக்காது கெடுத்தல. உன் சாவு எந்த பக்கத்துல இருந்து வரும்னு உனக்கு தெரியாது. என் உயிர் இருக்கிற வரை என் அண்ணன் ஃபேமிலியில ஒருத்தர் முகத்துல கூட சந்தோஷங்கிறது ஒரு துளி கூட குறையாதுன்னு என்கிட்ட சவால் விட்டு நின்னு போன கல்யாணத்தை திரும்ப நடத்தலாம். 2 நாள் எங்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்னு போன் பண்ணாரு. அந்த முகர்ஜி அங்க வர வச்சு பாஸ்கர் கதையை முடிக்கும் போது தெரிஞ்சதுடா உங்க அண்ணன் தம்பி நடுவுல இருக்கிற வீக்கஸ்ட் பாயிண்ட். காப்பாத்துறா, இப்ப காப்பாத்து. அண்ணனை காப்பாத்துறதுக்காக இங்க வந்தல, இப்ப உன்னை காப்பாத்துறதுக்கு எவனா வருவான்? விக்கி, நீதான் கரெக்ட். தப்பான ஆளுங்க கிட்ட நம்ம நியாயத்தை பத்தியோ அதர்மமா நடக்கிறவங்க கிட்ட தர்மத்தை பத்தியோ சொல்லக்கூடாது. இன்னைக்கு கோர்ட்ல ஃபைனல் ஹியரிங் இருக்குன்னு தெரிஞ்சும் அவரு கோர்ட்டுக்கு வரலன்னா தண்டனை கிடைக்கும்னு பயந்து ராஜாராம் இந்த ஊரை விட்டு இல்ல
நாட்டை விட்டு ஓடி போக பாக்குறாரோன்னு நான் சந்தேகப்படுறேன். ஹலோ, ராஜாராமுக்கு வரமாட்டான், அவன் ஓடி போயிட்டான். நீ பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துக்கோ. கோர்ட்டுக்கு குற்றச்சாட்டுகள் இல்ல, சாட்சிகள் தான் தேவைங்கிறத எதிர்க்கட்சி வக்கீல் மறந்துட்டான். சாட்சிகள் இருக்கு மயிலாட். அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரமும் இதுல இருக்கு சார். என் பேரு பாஸ்கர் சார். அந்த ஜிகே கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு அனாத ஆசிரமத்துக்கு போன சாப்பாட்டுல விஷத்தை கலந்தது நான் தான் சார். பாவம் ராஜாராம் சாருக்கு இதுல எந்த சம்பந்தம் இல்ல சார். இதையே மரண வாக்குமூலமா எடுத்துக்கோங்க சார். மைலார்ட், என்னோட பேரு மகேஷ். ஜிகே ஃபுட் கம்பெனில ஃபுட் சயின்டிஸ்டா வேலை பார்த்தேன். அந்த ப்ராசஸிங் யூனிட்ல இருந்து வெளியில வர ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் மோசமானது. அதுல கலந்த கலரிங் ஏஜென்ட்டும் ரொம்ப மோசமானது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த ரிப்போர்ட்டை ஒரு லேபுக்கு அனுப்புனா அந்த ரிப்போர்ட்ஸ் கூட மேனிபுலேட் பண்ணிட்டாங்க. அவங்களையும் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க மைலார்ட். எல்லாத்துக்கும் மேல என்னையும் என் குடும்பத்தையும் கொன்னுடுன்னு மிரட்டினாங்க மைலார்ட். மைலார்ட், இதெல்லாம் என் ப்ராப்பர்ட்டியை காப்பாத்துறதுக்காகவோ ஷேர் வேல்யூவை பெருக்கிறதுக்காகவோ என் பிராண்ட் இமேஜை வளர்க்கணுங்கிறதுக்காக செய்யல. நமக்காகவும் நம்ம குழந்தைகளுக்காகவும் எதிர்கால ஜெனரேஷனுக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கேனா? எனக்கு அப்படி தோணல யுவர் ஆனர். இந்த ராஜாராம் தன்னோட காம்படிட்டரான ஜிகே மேல பர்சனல் ரிவெஞ்ச தீர்த்துக்கிறதுக்கு பண்ணிருக்காரு. எது சார் பர்சனல்? ஜிகே ஃபுட்ஸ் சாப்பிட்டு 100 குழந்தைங்க கேன்சர்னால பாதிச்சது பர்சனலா, இல்ல அதை எதிர்த்து கேள்வி கேட்டது பர்சனலா? மிஸ்டர், நீங்க ஏதாவது சொல்லணும்னா போர்ட்ல ஏறி சொல்லுங்க. மை லார்ட், வாட் வி ஈட் இஸ் வாட் வி ஆர். நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நாம. ஒரு தாய்க்கு பால் சுரக்கணுங்கிறதுக்காக கொடுக்கிற மெடிசன்ல இருந்து குழந்தைங்க ஆசையா விரும்பி சாப்பிடுற பிஸ்கெட், சாக்லேட் சிரப்ல இருந்து பீட்சா, பர்கர்ஸ் வரைக்கும் எவ்வளவு தைரியமா கலப்படம் செய்யறாங்க தெரியுமா சார்? நேச்சர், ஐடென்டிக்கல் பிளேவர், சப்ஸ்டன்ஸ், திக்னஸ், பிரிசர்வேட்டிவ், எமல்சிஃபயர்னு சின்ன சின்ன எழுத்துக்கள்ல அது சம்பந்தப்பட்ட நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணி ஊரை ஏமாத்துறாங்க சார். இந்த பேக்கேஜ் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடறதால நம்ம உடம்புல ரத்தம் இல்ல சார், கெமிக்கல்ஸ் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. மக்கள் உயிரோட விளையாடுற இந்த கம்பெனிகளை இழுத்து மூடுற மாதிரி தப்பு செஞ்சா மரண தண்டனை கிடைக்குங்கிற புது சட்டத்தை அரசாங்கம் உருவாக்கணும் சார். இல்லன்னா நம்ம நாட்டு எதிர்கால இளைஞர்கள் நம்ம கண்ணு முன்னாடியே ஒட்டு மொத்தமா பாதிச்சிருவாங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்ல கல்வி, நல்ல மருத்துவம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல சார். ஆரோக்கியமான உணவை கொடுத்தா மத்ததை அவங்க பாத்துப்பாங்க. மை லார்ட், இதெல்லாம் கேஸ திசை திருப்பறதுக்கான வாதம். ஸ்டாப் இட். என்னையா பிரபாகர் நீ பேசுறது? அவர் பேசுறது அவருக்காக இல்ல, நமக்காக, நம்ம குழந்தைகளுக்காக, அவங்க எதிர்காலத்துக்காக. நீ தினம் கேஸ்ல ஜெயிச்சு பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கல. இந்த கேஸ ஜெயிச்சா நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போறது பணம் இல்ல, வியாதிகளை. நம்ம தலைவர்கள் அவங்க அதிகாரத்தை தான் காப்பாத்திக்கணும்னு நினைச்சாங்களே தவிர ராஜாராம் மாதிரி ஒருத்தர் இருந்திருந்தா கூட நாடு என்னைக்கோ முன்னேறி இருக்கும். இந்த கேஸ்ல குற்ற நிரூபணமானதுனால ஜிகே கம்பெனிக்கு சீல் வைக்கவும் அதுல இருக்கிற பொருட்களை அழிக்கவும் காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். நாங்க இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜாராமை நிரபராதி என்று விடுதலை செய்கிறேன். எதுக்கண்ணா நீங்க எனக்கு பரிமாறிக்கிட்ட? தப்பில்லடா, அன்னைக்கு சாப்பிட்டு உட்காந்த உன்ன நான் விரட்டி அனுப்புனல, அதுக்கு பரிகாரம்னு நினைச்சுக்கடா. மாமா நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். சரிம்மா. உட்காருங்க. மாமா, விக்கி இந்த இது உனக்காக தான் பண்ணேன். போதும், இன்னும் நிறைய போட்டுக்கோ. அக்கா, எல்லாம் உன் குழந்தைக்கு தானே? உன் தம்பிக்கு எதுவும் மிச்சம் இல்லையா? இவன் குழந்தை இல்ல,